ஹரே கிருஷ்ணா எல்லாருக்கும். நம்ம வந்து லெவல் 2 17 சாப்டருக்கு வந்திருக்கோம். 17வது சாப்டர். ஓகே, எல்லாரும் ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா. கோயிலுக்கு வந்திருக்கோம், ராதா கோவிந்தா இஸ்கான் மங்களூர் கோயிலுக்கு வந்திருக்கோம். எல்லாரும் ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா மாமந்திரம் சொல்லிடலாம். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. 17 சாப்டர் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் நல்லா புரிஞ்சு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு பகவானை வேண்டிக்கலாம். வாட் எவர் சாப்டர் நம்ம என்ன எடுக்கிறோமோ அது எல்லாமே நமக்கு புரிஞ்சு வந்தா ரொம்ப நல்லது. ஓகே, அப்போ இதை திரும்பி ஒரு வாட்டி வேண்டினோம்னா கிருஷ்ணாவை. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நெக்ஸ்ட் பகவத்கீதை அத்தியாயம் 14. இந்த இது டைட்டில் பேர் என்னது? ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா. ஸ்ரத்தான்னு என்னது? இல்ல மியூட்ல இருக்கு மாதாஜி, மியூட். எஸ், நான் பின்னாடி சத்தம் கேட்கிறேன். அது வந்து அது எப்படி பிரிச்சு அவங்க சொல்லியிருக்காங்க மாதாஜி. மாதாஜி ஒரு 5 மினிட்ஸ் மாதாஜி, இதை வந்துடுறேன் மாதாஜி. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க மியூட்ல இருங்க. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா. சோ டிவிஷன் ஆஃப் ஃபெய்த். ஸ்ரத்தான என்னதுதான் நம்பிக்கை இது. சோ அதோட பிரிவுகள் வந்து காட்டிருக்கு. ஓகே, இப்ப போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? நம்ம 16 சாப்டர்ல என்ன பார்த்தோம்? டிரான்சென்டென்ட் ஆழ்நிலை மற்றும் அசுர குணங்கள் இல்லையா? நம்ம கிட்டே அந்த ஆழ்நிலை குணம் இருக்கா, அசுர குணம் இருக்கா, நம்மளே வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் பண்ணி பார்த்துருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட அந்த மாதிரி கோபம் தாபம்லாம் இருக்கு, அசுர குணம் இருக்கு, அதே வெளியில வரணும்னு நம்மளே படிக்கலாம். அப்புறம் வந்து 7ல இருந்து 20 வரைக்கும் பார்த்தோம் அசுர குணங்கள் எவ்வளவு எல்லாம் இருக்குன்னு. முதல்ல நிறைய நல்ல குணங்கள்லாம் பார்த்தோம், தெய்வீக குணம் பார்த்தோம், அப்புறம் அசுர குணம் நிறைய பார்த்தோம். அப்புறம் லாஸ்ட் ஒரு 4 இது 3 வருஷத்துல இது பார்த்தோம். உச்ச இலக்கை நோக்கி தப்பித்தல். எப்படி இந்த வந்து எல்லாம் அசுர குணம் இருக்கு, எல்லாம் ஒரு மனுஷன்ட்டே எல்லா குணமும் இருக்கு, தெய்வீக குணமும் இருக்கு, அசுர குணமும் இருக்கு. அப்ப நம்ம இதுல இருந்து விட்டு விடுதலை பெற்று நம்ம எப்படி இன்னும் முன்னாடி எப்படி இப்போ போறது, அது பத்தி போட்டிருக்கோம். இப்போ இன்னைக்கு வந்து 17வது சாப்டர்ல 1ல இருந்து 7 வரைக்கும் ஒருவரின் செயல்பாடுகள், நம்பிக்கை மற்றும் வழிபாடுகள் அவரின் முறைகளை தீர்மானிக்கின்றன. நம்ம என்ன மாதிரி சாப்பிடுறோம், என்ன மாதிரி இருப்போம், நம்மள என்ன ஒரு எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கும் இல்லையா? நமக்குன்னு ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்தை வச்சிருந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் நம்ம வந்து அசுர குணமா இருக்கோமா. இந்த இப்போ 3 பிரிவு இருக்கு. அந்த 3 பிரிவுல குட்னஸ், பேஷன் அண்ட் இக்னோரன்ஸ். என்னது? தமோ குணம், ரஜோ குணம் அண்ட் சத்துவ குணம். அந்த அதுல வந்து நம்ம பிரிச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஓஹோ, இன்னும் தமோ குணத்துல தான் இருக்கேனா, ரஜோ குணத்துல இருக்கேனா, இன்னும் சத்துவ குணத்துக்கு வரலையா, நம்மளே கணிச்சுக்கலாம் அப்படி. அப்போ ஃபுட், முறைகளின் உணவு, இந்த 3 முறை இருக்கு சொன்னோம் இல்லையா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். சாப்பாடை பத்தி சொல்லியிருக்கா, அதுலயே நம்ம கண்டுபிடிக்கலாம் நம்ம என்ன குணத்துல இருக்கோம்னு. அதே போல தியாகங்கள், ஏன்னா இது சாக்ரிஃபைஸ் பண்றது என்னெல்லாம் நம்ம வந்து தானம் அடுத்தது சாக்ரிஃபைஸ். இது ஜப்பம், இந்த மாதிரி இது பகவானை நினைச்சு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அதுலயும் இருக்கு டிஃபரன்ஸ். அது ஆஸ்டாரிட்டி, அதுவும் இந்த தப்பஸ், இதுதான் தப்பஸ். சாக்ரிஃபைஸ்னா இது யஜ்ஞம் பண்றது, யாகம் பண்றது அதெல்லாம். அப்புறம் சேரிட்டி, ஒருத்தருக்கு தானம் இதெல்லாம் கொடுக்குறோமே, அதுல கூட எப்படி கொடுக்குறாங்க, ஒருத்தர் பேரு புகழுக்கு வேண்டி கொடுப்பாங்க, அதெல்லாம் ரஜோ குணத்தை சேர்ந்தது. சில பேர் இந்த கையால கொடுத்தா இந்த கைக்கு தெரியாது, வீட்டுலக்காரங்க சொல்லவே மாட்டான், அவங்க ஹெல்ப் பண்ணது கூட வீட்டுல உள்ளவாள் கூட சொல்ல மாட்டான், தனக்கே கூட மறந்து போயிருக்கும். அந்த மாதிரி நல்ல மனுஷாலும் இருப்பான். சோ அந்த அவளுக்குலாம் நல்ல இது இருக்கு, என்னது மோட் ஆஃப் குட்னஸ்ல இருப்பாங்க அவங்க. சோ அது வந்து அந்த மாதிரி தொண்டு புரியும். அப்புறம் லாஸ்ட் என்னன்னாக்கா ஓம் தத் சத், முடிவு. அந்த ஓம்னா என்னது, தத்துனா என்னது, சத்துனா என்னது, அதை பத்தி படிக்கணும். எஸ், அப்ப இதுல என்ன ஃபர்ஸ்ட் இதை என்ன படிச்சோம்? ஒரு நிமிஷம் மறைக்கிறதே. அத்தியாயம் 16 மரத்தின் அத்தியாயம் 16 எக்ஸ்பிளைன் டிவைன் குவாலிட்டிஸ் ஆஃப் எலிவேட் ஒன் ஆஃப் தி ட்ரீ. ஓகே, 15ல தான் இந்த ட்ரீ எல்லாம் படிச்சோம் நம்ம. ஆனா 16ல மரத்தின் மீது ஒருவரை உயர்த்தி, நம்ம எல்லாம் இங்க இருக்கோமா, கீழே செடுக்கு பொடுக்குன்னு அந்த கிரீப்பர் எல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? அந்த என்ன வேர்கள், என்ன சொன்னேன் அதுக்கு, கிரீப்பருக்கு என்ன வேர்டு? ஐயோ மறந்து போயிட்டேனே, தமிழ் வேர்டு வேர் இல்ல. அதுக்கு என்ன, கிரீப்பருக்கு என்ன சொல்லுவோம் மாதாஜி? பிணைஞ்சிருக்குமே எல்லாம், அப்படி என்னது? கொடி. 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 அப்ப கொடியெல்லாம் ரொம்ப பின்னி பிணைஞ்சிருந்ததுன்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆக்சுவலி அந்த இதுலதான் இருக்கும், வெளியில இருந்து வர பாக்குறோம், நம்மளால முடியறது இல்ல. இப்போ பகவானோட இதெல்லாம் பண்ணி நம்ம வெளியில வரும். அப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இங்க கீழ் லெவல்ல தான் இருக்கும். அங்கேயிருந்து மெதுவா மேல எப்படி வரணும். அப்ப 16வது அத்தியாயத்துல 15ல ட்ரீ தான் காட்டினாங்க. நம்ம ஆனா கீழே இருக்கும், இங்க இருந்து எப்படி மேல போறதுன்னு 16வது அத்தியாயத்துல சொல்லியிருக்கு. அந்த 16வது அத்தியாயத்துல மரத்தின் மீது ஒருவரை உயர்த்தி, மரத்துல இந்த மாதிரி உயர்த்தி இறுதியில் விடுதலைக்கு வழிவகுக்கும் தெய்வீக குணங்கள், மேல போக 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 தெய்வீக குணங்கள் வந்து நம்ம வந்து அப்புறம் கடைசியில கிருஷ்ண லோகத்துக்கு போகும்போது ஃபுல்லாவே நம்ம பியூர் ஆகி அங்க வந்து அந்த லோகத்துக்கு போச்சுன்னா நமக்கு திரும்பி ஒரு இது கிடையாது, மறுபிறவை கிடையாது. அந்த லோகத்துக்கு தப்பிச்சோம் நம்ம. இங்க வரைக்கும் ஒரு இந்திரலோகம், சந்திரலோகம், இந்த பெரிய ஹையர் பிளானட்ஸ் போனா கூட கீழே விழுறதுக்கு சான்ஸ். ஏன்னா அங்க போயிட்டு சுகம், ஏன்னா நிறைய புண்ணியம் பண்ணா அந்த லோகத்துக்கு போகும். அப்புறம் அந்த புண்ணியம் கரைகிறது வரைக்கும் அங்க இருப்போமா.
புண்ணியம் கிடைச்சாச்சுன்னா திரும்பி டபக்குன்னு நம்ம இந்த உலகத்தை தான் வந்து விழணும். திரும்பி ஒரு ஹியூமன் பீயிங்கா பிறப்போமா, எப்படி பிறப்போம் தெரியாது. திரும்பி போறது, திரும்பி கர்மா பண்ணி ரொம்ப கஷ்டம் அது. ஆனா இந்த 16வது சாப்டர் அது கொடுத்திருக்கு, வழிவகுக்கும் தெய்வீக குணங்களை விளக்குகிறது. அப்புறம் 16ல வேற என்ன கொடுத்திருக்கு, அசுர குணங்கள் மற்றும் ஒருவரை மரத்தின் மீது தாழ்த்தி, அசுர குணங்கள்னா தாழ்த்தும், கீழ் கீழ் கீழே தள்ளும், இறுதியில் நரகத்திற்கு தள்ளும் மனநிலையில் விளக்குகிறது. கீழே 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 போயிருந்தது கடைசியில பாதாள லோகம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும் நம்மள. அப்புறம் வேற என்ன பார்த்தோம் நம்ம, அத்தியாயம் 16 கிருஷ்ணா உண்மையுள்ள சாஸ்திரம் பின்பற்றுபவர்கள் தெய்வீகமானவர்கள் மற்றும் நம்பிக்கையற்றவர்கள் அசுரர்கள் என்பதையும் அவர் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அப்புறம் என்ன பார்த்தோம், ஆனால் சாஸ்திரம் அல்லாத ஒன்றை நம்பிக்கையுடன் பின்பற்றும் மனிதன் எந்த வகைக்குள் பொருந்துகிறான்? சாஸ்திரமே இல்ல, இருந்தாலும் வந்து அதை பண்றேன் இதை பண்றேன். ஒரு இப்ப ஏகாதசி சாஸ்திரத்தை கொடுத்துருக்கு, ஏகாதசி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் வேற என்னெல்லாமோ அவன் வந்து ஒரு பேரும் புகழுக்கும் வேண்டி யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்கு அவன் இந்த மாதிரி ஒரு உபவாசம் இருக்கிறதோ இல்ல வேற என்னெல்லாம் மெனி திங்ஸ் அது. அந்த மாதிரி பண்ணும்போது என்னது, சாஸ்திரத்தை கொடுக்காததெல்லாம் நம்ம அப்சர்வ் அந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அது எந்த வகையில போறதுன்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவர் நற்குணத்திலோ பேரார்வத்திலோ அல்லது அறியாமையிலோ ஆலமரத்தின் அவர் எங்கே இருக்கிறார்? அவர் வந்து தற்பெருமைக்காக இன்னொருத்த பார்க்கணும், நான் வந்து இதை உபவாசம் இருக்கேன், நான் வந்து இந்த மாதிரி இருக்கேன், எல்லாரும் நம்மளை பார்த்து பெருமையா சொல்லணும், இல்ல இந்த மாதிரி குரூப்ல இருக்கும், எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன், ஆனா அது சாஸ்திரத்துல இல்லவே இல்லை. அந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியம். அந்த மாதிரி உள்ளவன் இங்கதான் இருப்பா அப்படின்னு டெஃபினட்டா கீழதான் இருப்பா. இந்த கொஸ்டினோட விட்டுருக்கா, அது மேபி இந்த சாப்டர்ல நமக்கு அதோட ரிப்ளை கிடைக்கும். சோ இது வந்து செக்ஷன் 7 என்னது, ஒருவரின் செயல்பாடுகள் நம்பிக்கை மற்றும் வழிபாடுகளை ஒரே முறைகள் தீர்மானிக்கிறது. இப்ப நம்ம வந்து என்ன மாதிரி இருக்கோம், நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு பண்றோம், பகவான் எப்படி வழிபடுறோம், நம்மளோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு, நம்மளோட நம்பிக்கை எப்படி இருக்கு, அதை வச்சு கணிச்சு விடலாம் நம்ம என்ன இதுல இருக்கோம், என்ன முறையில இருக்கோம் அப்படின்னு. ஓகே நெக்ஸ்ட். எஸ், யாரு துர்கா மாதாஜி இன்னைக்கு எடுக்கணும்னா இது படிச்சிருங்க. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. சப்ததசோ அத்தியாயः. இது என்ன? ஸ்ரத்தாத்ரய விபாக யோகः. கிளியரா இல்லையா? அது கிளியரா இல்லையா? இந்த இஷா தெரியல மாதாஜி. அது ஷோ தான். தசோனா 10, சப்தனா 7. அப்போ 10 7 17. சான்ஸ்கிரிட்ல அப்படிதான் வரும். அப்புறம் அத்தியாய சேர்ந்து படிக்கும்போது சப்ததோஷோ அத்தியாய அப்படி இதை இழுத்து சொல்லுவோம். சப்ததோஷோ அத்தியாய அப்படி சேர்ந்து சொல்லும்போது தியாய சொல்லலாம். நம்ம பிரிச்சு சொல்லும்போது சப்ததோஷோ அத்தியாய. ஸ்ரத்தாத்ரய திரயனா 3 விதம் நம்மளோட மோட்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 3 விதமா இருக்கு. ஓகே, நான் ஆரம்பிச்சேன். 17.1. अर्जुन उवाच एशास्त्र विधिं रुद्रस्य यजन्ते श्रद्धयान्विदाः तेषां निष्ठा का कृष्ण सत्वम् आहो रजस्तमः. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण. मिनी படிச்சுக்கோ. அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கேற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வ குணத்திலோ ரஜோ குணத்திலோ தமோ குணத்திலோ? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்படின்னா இது சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு, ஏகாதசியோட சாஸ்திரத்துக்கு கண்டிப்பாவே கொடுத்துருக்கு. எப்படி அப்சர்வ் பண்ணா எல்லாரும் உபவாசம் இருக்கணும், இல்லாட்டா களி வந்து படிச்சு இது நம்மளை பிடிச்சுடணும் எல்லாம் கொடுத்துருக்கு. அதனால நம்ம அப்சர்வ் பண்றோம். அது இல்லாமே நம்ம வந்து திங்கக்கிழமை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம், சனிக்கிழமை விரதம், அந்த டெமிகாட் விரதம்னு ஏன்னா அந்த வேற ஏதோ புக்ல எழுதிருப்பாங்களா இருக்கும். ஆனா சாஸ்திரத்துல அது கொடுக்கப்படவில்லை. ஆனா நம்ம ஏதோ குரூப்ல சேர்ந்திருக்கோம், அவள்லாம் அந்த மாதிரி இருக்கா, அப்ப நம்ம வந்து அவ கூட இருக்கணும்னா டெஃபினெட்லி யூ ஷுட் கோ வித் தி கிரவுட். அந்த கிரவுட் எப்படி இருக்கோ அது போல நம்ம அப்சர்வ் பண்றோம். சோ அந்த மாதிரி உள்ளவா பண்ணவும் செய்யறா. ஆனா அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு எதிராக தான் இருக்கு, சாஸ்திரத்துல அது கொடுக்கப்படலை. அப்ப அவெல்லாம் எங்க போவா? அவ வந்து குட்னஸ்ல இருக்காங்களா, ஆர்வத்துல பண்றாங்களா, இல்ல இக்னோரன்ஸ் தெரியாதனத்துல பண்றாங்களா, அவங்க எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு அர்ஜுனா கேட்கிறாரு. அப்போ இது அடுத்தது படிங்க. அடுத்த ஜி கல்மா மாதாஜி இல்ல, ஜெயலட்சுமி மாதாஜி படிச்சு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க. त्रिविधा भवति श्रद्धा भगवान उवाच சொல்லுங்க மாதாஜி. பகவான் சொல்றாரு மாதாஜி. श्री भगवान उवाच त्रिविधा भवति श्रद्धा देहिनां सा स्वभावजा सात्विकी राजसी चैव तामसी सेवितां शृणु. மொழிபெயர்ப்பு. முழுமுதற் கடவுள் கூறினார், உடலை உடைய ஆத்மா கொள்ளும் இயற்கை குணங்களுக்கு ஏற்ப ஒருவனது நம்பிக்கை சத்வகுணம்,
ரஜோகுணம் தமோகுணம் என்று 3 விதமாக பிரிக்கப்படலாம். இனி இவற்றை பற்றி கேட்பாயாக. ஹரே கிருஷ்ணா. இப்ப பகவான் என்ன சொல்றார், ஒருத்தரோட நேச்சர், நம்ம நேச்சர் எப்படி சத்துவகுணத்துல இருக்கோமா, ரஜோகுணத்துல இருக்கோமா, தமோ குணத்துல இருக்குமா, அது வச்சுதான் வந்து அவங்க வந்து நம்பிக்கை, பகவான் பேர்ல உள்ள நம்பிக்கையும் அதை வச்சுதான் வந்து கணிக்கப்படுறது. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு, சத்துவகுணம் வந்து ஞான முக்தி பிரம்மன் இது சத்வால சுத்த சத்வா பக்தி இருக்கு, பிரேமா இருக்கு, கிருஷ்ணா ஸ்வர்க லோக காம. இதுல ஒண்ணும் நமக்கு புரியறா போல ஒண்ணும் இல்லை. So we'll go to proceed further. Yes. அடுத்தது நிவேதிதா மாதாஜியா படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத ஸ்ரத்தாமயோயம் புருஷோ யோயத் ஸ்ரத்தஸ ஏவசஹ. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கிறான். உயிர்வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவனாக கூறப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இதுவும் அதேதான் ரிலேட்டட் டு தி ப்ரீவியஸ். இது அப்படின்னா என்னதுன்னா, நமக்கு ஒரு இதுல வந்து நம்பிக்கை இருக்கும். சிலப்ப வந்து என்னது, இந்த டெமி காட்ஸ் பேர்ல ரொம்ப நம்பிக்கை இல்லாட்டாலும் இப்ப ஜெனரலி எல்லாரும் அப்படிதான் இருக்கும் இல்லையா. கிருஷ்ணா தான் கடவுள் நம்ம என்னதான் சொன்னாலும் இப்ப இந்த நவராத்திரி வருது, நவராத்திரி வழிபாடு பண்ணதான் செய்யணும். வேண்டாய்க்கு நம்ம வந்து அதெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு இவ்வளவு வருஷமா பண்ணிட்டு ஒரேடி அப்படி விட முடியும் இல்லையா. அப்ப நம்ம முடியாது, அதெல்லாம் பண்றோம். அப்ப நம்மளோட குணம் என்ன, தெய்வீக குணம் தான். ஆக்சுவலி நல்ல இந்த குணம் தான் இருந்தால் அப்ப நம்மளோட வந்து உள்ளூர நம்ம எந்த குணத்துல இருக்கோம், நம்ம அந்த தெய்வீக குணம் இருக்கிறதுனால we are all following this. அப்ப நம்ம எந்த சத்துவ குணத்துல இருக்கோமா, ரஜோ குணத்துல இருக்கோமா, இது வந்து அதை வச்சு அந்த பேசிஸ் ஆஃப் அவர் ஃபெய்த், நமக்கு எதுல நம்பிக்கை இருக்கோ அதை வச்சு கணிக்கிறாங்க நம்ம வந்து எந்த மோட்ல இருக்கோம் அப்படின்னு. நம்பிக்கை இதெல்லாம் இப்ப நம்பிக்கையோட இதுதான். ஓகே, கைண்ட் ஆஃப் ஃபெய்த். நம்ம எதுல வந்து நம்ம ஃபெய்த் வச்சுக்கிறோம் அது போல நம்மளோட இது வந்து தீர்மானம் பண்றது. எஸ். அடுத்தது யாரு மாதாஜி? ராஜலட்சுமி மாதாஜி வந்துட்டாங்களா? ராஜலட்சுமி மாதாஜி வரலன்னு நினைக்கிறேன். அப்புறம் யாரு? பபிதா மாதாஜியா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பபிதா மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. படிக்க மாதாஜி. ராஜலட்சுமி மாதாஜி எடுக்கிறது இல்ல. ஓகே, நான் படிக்கிறேன் மாதாஜி. யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷரக்ஷாம்சி ராஜசஹ பிரேதான் பூதகானாம் தாமஸ ஜனஹ. சத்வகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களை பூத கணங்களையும் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுல வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு, சிமிலர் ஸ்லோகா தான். அப்போ இது யார் வந்து சத்துவ குணத்துல இருக்காங்களோ அவ வந்து டெமிகாட்ஸ். டெமிகாட்ஸ் அததான் கிருஷ்ணா எந்த பகவானா இருக்கணும், சிவனா இருக்கட்டும் இல்ல இப்ப அம்பாளா இருக்கட்டும், எதை நம்ம வழிபடுறோமோ சத்துவ குணம் தான். அதெல்லாம் இப்ப சொன்னேன் இல்லையா, அது வந்து சத்துவ குணத்தை தான் வரும். இப்ப நம்ம எதுல நம்பிக்கை இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, மோட பேஷன்ல தமோ குண ரஜோ குணத்துல வர்ஷிப் டிமன்ஸ். டிமன்ஸ்னா ஆக்சுவலி இந்த மாதிரி பெரிய ஆளு. டிமன்னா என்ன, நாட் எக்ஸாக்ட்லி இது டெமன் யாரும் நம்ம பாக்குறது கிடையாது. ஆனா இந்த மாதிரி பெரிய ஆளு, ஒரு பெரிய ஆளு வந்துட்டா நம்ம இதுனா அவங்க கும்பிடு போட்டு, ஏன்னா அவ வந்து அவர் நம்மளை பார்க்கணும். ஓ நீ எனக்கு கும்பிடு போட்ட இல்லையா, இந்த ஒரு 1000 ரூபாய் பிடிச்சிக்கோ, இல்ல உன்னோட பிள்ளைக்கு அட்மிஷன் வாங்கி தரேன், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாளே, அதுக்கு வேண்டிய நமஸ்காரம் பண்ணுவா. அவளுக்கு வேண்டிய ஈனல் பண்ணி அவளை பத்தி பிடிக்கிறதோ பிடிக்கலையோ பின்னாடி எல்லாம் பேசினாலும் முன்னாடி நமஸ்காரம் நான் போட்டு அந்த மாதிரி. அப்ப பெரிய ஆளு அந்த மாதிரி நினைச்சு பண்றவங்க எல்லாம் டிமன் வர்ஷிப். இவெல்லாம் நல்லவா இருக்கலாமா இருக்கும். அதனால இன் ஜெனரல் இந்த மாதிரி பாப்புலரா இருக்கிற வாழையெல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்றது நம்ம இந்த இதுல இருக்கோமா, ரஜோ குணத்துல இருக்கோம் அப்படின்னு. ஆனா சில பேர் என்ன பண்றேன்னா ராத்திரி எல்லாம் சில பேர் இந்த தாந்திரிக்ல நம்ம பார்த்து கேட்டிருக்கோம் இல்லையா, தந்திரம் மந்திரம் இந்த இதெல்லாம் சொல்லுவாரு, கோஸ்ட் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி சம்திங் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்றாங்க இல்லையா. அவன் என்ன இப்படி பண்ணா இல்லையா, அவனுக்கு நன்னா ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணுவா. சில பேர்லாம் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணுவா. சோ அவள்லாம் எந்த இதுல இருக்கா, இது தமோ குணத்துல இருக்கா, இக்னோரன்ஸ். அந்த மாதிரி அவளோட நேச்சர் அந்த மாதிரி தமோ குணத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம எதுல இருக்கோம் அப்படின்னு. ஓ இது இருந்ததா, ஓகே. இதா இப்படி கற்பூரம் எல்லாம் கையிலேயே ஏத்திண்டு இந்த மாதிரி எல்லாம் போட்டு இதெல்லாம் தமோ குணம். ஓகே, இதெல்லாம் ஓகே, வழிபாடு மாட்டோம். ஓகே ஃபைன். அடுத்தது படிங்க. யாரு? ஜெயலட்சுமி, ராஜலட்சுமி மாதிரி படிங்க. 17.5 and 6. ஆமா கரெக்ட், 5 and 6. ஒரு நிமிஷம்.
अशास्त्र विहितं घोरं दव्यन्ते ये तपो जनाः तम्बाहङ्कार संयुक्ताः कामराग बलान्विताः कष्यन्त शरीरस्थं भूतग्रामम् अचेतसः माम् अशैवान्त शरीरस्थं तान् विद्यासुर निश्चयान्. அர்த்தம் காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமை அகங்காரத்துடன் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமன்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். வர்த்தக முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. என்ன தெரியாது, நம்மளாவே ஏதாவது கிரியேட் பண்ணிட்டு அவா சொன்னா இவா சொன்னான்னு ஆரம்பிக்க கூடாது. ஸ்கிரிப்சர்ல என்ன கொடுத்துருக்கோ அதான் பண்ணும். அது இல்லாம பண்ணோம்னா என்னன்னாக்கா நம்ம எல்லாம் இதுல இருக்கோம், இக்னோரன்ஸ்ல இருக்கோம். நம்மள டிமன்ஸ்னே சொல்லிட்டாங்க. அப்போ யாரு இதுல ஸ்கிரிப்சரல்ல என்னெல்லாம் தவம் பண்ணணும். ஏன்னா சில பேர்லாம் இந்த மாதிரி இதுல என்னது இது சொல்லுவா இல்லையா, நான் உப்பு இல்லாம ஏகாதசியில உப்பு இல்லாம இருக்கிறது ஓகே, வேற டேஸ்ல நல்லா பண்ணுவா. திங்கக்கிழமையான சிவனுக்கு பண்ணுவா, இருக்கும் சிவ புராணத்துல இருக்குமா இருக்கும். ஆனா நம்ம பகவத்கீதால சொல்லப்படுறீங்க, பகவத்கீதா உண்மை இந்த இதுதான் நம்ம ஸ்கிரிப்சரல். வாட் இஸ் பகவத்கீதா? இதோட சாரம் தான், நம்ம உபனிஷத்தோட சாரம். அதுல என்ன கொடுத்துருக்கோம் அது ஃபாலோ பண்ணினாவே போறோம். அதை தவிர நம்ம வேற எல்லாம் பண்ண வேண்டாம். ஆனா நமக்கு என்ன எடுத்துன்னா, நம்ம இவ்வளவு வருஷமா பண்றோம், எப்பயும் நிறுத்துவானேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, நம்ம எல்லாம் fools அப்படின்னே சொல்லிட்டான். who are foolish and who torture the material. இப்ப இந்த முருகனோட இந்த இதெல்லாம் வரும் இல்லையா, வைகாசி விசாகம் இதெல்லாம் வரும்போது அந்த இதுல குத்தி அந்த ஹுக்கு முதுகுல குத்தி, இந்த வேல் இந்த வாயில இல்ல பண்றாங்க. அவளுக்கு அது ஒரு பிலீஃப் இருக்கு, பண்றாங்க. ஒரேடியா இல்ல அதெல்லாம் பண்ணு தப்பு அப்படின்னா நம்மளுக்கு எதிர்த்துட்டே வந்துருவா. உனக்கு என்ன தெரியும், அது மாதிரி எல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் நல்லது நடந்திருக்கு அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதுல ஃபெய்த் பண்றாங்க. ஆனா பகவத்கீதால கொடுத்துருக்கு அதெல்லாம் அவசியமே கிடையாது. டெமானிக், இதெல்லாம் துன்புறுத்தி நம்மளை துன்புறுத்தி பண்றதுக்கு பகவான் ஒரு நாள் சொல்லவே இல்லை. சோ ப்ரைட் அண்ட் அது சும்மா ஒரு நான் பண்ணினேன் அந்த ஒரு பேர் வரும், பாக்குறவங்க ஓஹோ நீ இதெல்லாம் பண்ணினியா அப்படின்னு எல்லாம், நீ இதெல்லாம் புக்கெல்லாம் இழுத்து அப்புறம் நீ இந்த தேரெல்லாம் இழுத்தியா அப்படின்பாங்களே. அதுக்கு வேண்டிய ஈகோ, ப்ரைடு, ஈகோ, இதுக்கு எல்லாம் வேண்டிதான் அவங்க பண்றாங்க. அவள்லாம் டார்ச்சர் த மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடி எல்லாம் மெட்டீரியல் எலிமெண்டால தான் ஆனது, அதை டார்ச்சர் பண்றாங்க. அண்ட் as well as the super soul dwelling within. உள்ள சூப்பர் சோல் இருக்கு, அதையும் நம்ம காயப்படுத்துறோம். to be known as demons. அப்ப அந்த மாதிரி பண்றதெல்லாம் டிமன். அதுல நம்ம இப்ப புரிஞ்சுக்கலாம் நம்ம எந்த லெவல்ல இருக்கோம்னு. அவளுக்கு தெரியும் அவ எந்த லெவல்ல இருக்கோம்னு. இதெல்லாம் இந்த 17 சாப்டர் சூப்பர். ஏன்னா நம்ம படிக்க நான் எந்த இதுல இருக்கேன், சத்துவகுணத்துல இருக்கேன், நான் ரஜோகுணத்துல இருக்கேன்னா நம்மளே அனலைஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு நம்ம இந்த கிராம தேவதைகளுக்கெல்லாம் அந்த பலி அதெல்லாம் கொடுக்கறா இல்லையா, அதெல்லாம் நமக்கு சாஸ்திரத்துல பரிந்துரைக்கப்படவில்லை இல்லையா, அதெல்லாமே கிடையாது இல்ல மாதாஜி. ஒரு காலகட்டத்துல சொல்லியிருக்கா, இல்லை சொல்ல முடியாது. சாஸ்திரத்திலேயே நம்ம வேதாச பாத்தீங்கன்னா பலி எல்லாம் கொடுத்திருக்கா. இந்த பலி என்னது, எந்த யஜ்யம் எல்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, என்னது அஸ்வமேத யாகம். அப்ப என்னது ஹார்ஸ். ஆனா அது அந்த ஸ்லோகம் எல்லாம் படிப்பா இல்லையா, அந்த பிராமணாசும் அது போல இருக்கணும். அத்தனை ஆஸ்திரியர் லைஃப் லீட் பண்ணி அவ சொல்லும் போது என்னன்னாக்கா, என்னெல்லாம் தானம் போடுறாளோ அவளுக்கெல்லாம் அப்படி இமிடியேட்டா they will go to வைகுண்டம். அவள் வைகுண்டம் அவள் மோட்சமே கிடைச்சு போயிடுவான். இந்த காலத்துல அந்த மாதிரி படிச்சவா யாரும் இல்ல. சரி, ஏதோ புக்ல இருக்குன்னு படிப்பா. அது போல லைஃபும் அவ ஆஸ்திரியர் லைஃப் லீட் பண்ணும். இப்ப நம்ம இப்போ இருக்கிற இதுலயும் தவசம் எல்லாம் பண்றதுக்கு வரா இல்லையா, அந்த புரோகிதர்லாம் வரா இல்லையா, நம்ம வீட்டுல தவசம் பண்ணிட்டு they have to do something else. காத்தாலே நம்ம வரதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அவளை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அவ தலையில அக்ஷதை போடுவோம், அவளை பித்திருக்குள்ளா பாவிச்சு எல்லாம் பண்றோம், அவளுக்கு அஃபெக்ட் பண்ணுமே. ஏன்னா நம்ம மந்திரம் சும்மா பேருக்கு இல்லையே, எல்லாத்தையும் அர்த்தம் இருக்கு, ரொம்ப இஃபெக்டிவ். அது கவுண்டர் ஆக்ட் பண்றதுக்கு they do some some மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு தான் they come and after going from here they do certain இது பண்ணியே ஆனும். அவளுக்கு இல்லாட்டா அவளை அஃபெக்ட் பண்ணும். ஒரு வீட்லயும் போயிட்டு பித்திருக்களோட எல்லாம் இதெல்லாம் சாபமோ எனக்கு தெரியாது, they do some சம்ஸ்காரம் அவ என்னவோ பண்றா. அது பண்ணினாதான் அவ அதுலயே விடுபடலாம். ஆனா இந்த மாதிரி இப்ப நீங்க சொன்ன இல்லையா, இந்த நரபலி கொடுக்கறது, இந்த பலி எல்லாம் கொடுக்கறது அந்த காலத்துல இருந்தது இல்லைன்னு இல்லை. அப்போ அந்த மந்திரத்துக்கு ஒரு எஃபெக்டிவ் சொல்ற ஆளுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது. ஏன்னா அப்படி ஆஸ்திரியர் லைஃப் இருந்துருந்தா. இப்ப அப்படி இல்லை, எல்லாம் ஒரே கலப்படம். அப்ப அந்த இதுல அவ்வளவு வேல்யூ கிடையாது. நம்ம அந்த மாதிரி பண்ணவும் கூடாது. ஏன்னா அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்துருவா, ஆஹா நீ ஹார்ஸ் எல்லாம் போடுறிய கொண்டுட்டியே அப்படின்பா. சரி, நம்ம போட்டாலும் அவனுக்கு மோட்சம் கிடைக்குமா, ஒண்ணும் கிடைக்காது. இப்ப நம்ம கொல்றா போனதான் ஆயிடும்.
சோ இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. ஒரு காலத்துல சத்தியெல்லாம் இருந்தது, இந்த காலத்துல அது பொருந்தாது. ஏன்னா எல்லாம் இப்போ நம்ம வந்து யாருமே பியூர் கிடையாது, அதனால இந்த காலத்துல அது பொருந்தாது. ஆனா அந்த காலத்துல இருந்தது. ஆனா இப்போ பண்றோம்னா அது வந்து நம்மளுடைய இது இக்னோரன்ஸ்னால தான். அதெல்லாம் வந்து தமோ குணத்தை தான் பண்றோம். we are all fools, we are not supposed to do. அப்படி அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தா அப்படியே விட்டுணும், அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தா விட்டுணும். ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது யாரு? மஞ்சுளா மாதாஜி தான் நினைக்கிறேன். இல்ல பழனிசாமி பிரபுஜி படிங்க. பழனிசாமி பிரபுஜி. ஓ இல்ல, சாரி, நாட் பழனிசாமி, விவேகானந்த பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க விவேகானந்த. சாரி. அஹாராஸ் பிரவிச்சர்வாஷ்ய த்ரிவிதோ பவதி இத்யா யஜ்ஞாத தபஸ்தா தானா தேஷா பேதா இமம் இஷுனா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நீங்க இதுல இருக்கீங்களா? ஒரு நிமிஷம் பாக்குறேன் மாதாஜி, எடுக்க முடியும்னா படிச்சிடலாம். ஓகே மாதாஜி, வந்துடுச்சு. படி. படிங்க பிரபுஜி. ஒரு நிமிஷம் மாதாஜி. இப்ப யாரோ படிக்கணும், நீங்க ரெடியா வச்சுங்க, அடுத்த டைம் நீங்க படிங்க. எடுக்க முடியல மாதாஜி. அதான் நான் சொன்னேன், ஏன்னா நமக்கு இன்னைக்கு எப்படி 17 முடிக்கணும்னு அவசரமா இருக்கேன்னா, அப்ப வேற யாரு நெக்ஸ்ட்? நான் படிக்கிறதுமா மாதாஜி? படிங்க நிவேதிதா. வந்துருச்சு மாதாஜி. ஒவ்வொருவரும் விருப்பம் உணவிலும் கூட ஜட இயற்கையில் முக்குணங்களுக்கு ஏற்ப மூன்று வகை உண்டு. இது யாகங்கள், தவங்கள் மற்றும் தானத்திற்கு பொருந்தும். அவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகளை தற்போது கேள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இந்த ஸ்லோகத்தை என்ன கொடுத்திருக்கு? ஈவன் தி ஃபுட், சாப்பிடுற உணவுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவ சத்துவ குணத்தை இருக்காங்களா, ரஜோ குணத்தை இருக்காங்களா, இல்ல தமோ குணத்தை இருக்கு. இந்த பிக்சரை பார்த்தாலே நமக்கு தெரியும். சத்துவ குணத்தை இருக்கிறோம் என்னது, இது பழ வகைகள், ரொம்ப ஜாஸ்தி குக் பண்ணாதிக்கு, ஜாஸ்தி ரொம்ப டேஸ்டி அப்படிலாம் இருக்காது. ஏதோ சிம்பிள் ஃபுட், ஒரு சாதம் பருப்பு அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஃபுட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி. இதே ரஜோ குணத்தை இருக்கிறோம் எப்படி, நல்ல கார சாரமா, நல்லா சூடா, அந்த மாதிரி நல்ல நாக்குக்கு அவ்வளோ டேஸ்ட் பார்த்து 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 சாப்பிடுவான், நிறையவும் சாப்பிடுவான். அப்புறம் தமோ குணத்துல இருக்கிறவ எல்லாம் சாப்பிடுவா. எதெல்லாம் கையில தெரியறதோ, கண்ணுக்கு தெரியறதோ, எதெல்லாம் கையில கிட்டுறதோ அது எல்லாத்தையும் சாப்பிடுவா, குடிப்பா. அவெல்லாம் வந்து தமோ குணத்தை இருக்கான். இதை வச்சு இன்னைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம், நம்ம இப்படி இருக்கோமா, இப்படி இருக்கோமா, இல்ல இப்படி இருக்கோமா. சோ இந்த ஸ்லோகத்தை அது ஆகாரம் தான் சொன்னேன். ஆகாரத்துவ அப்படி சர்வசியம். ஆகாரம்னா என்னது, நம்ம சாப்பிடுறது இதுதானே ஃபுட். ஈவன் த ஃபுட் ஈச் பர்சன் ப்ரிஃபர்ஸ் இஸ் ஆஃப் 3 kinds. நம்ம எதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுமோ அது 3 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. அக்கார்டிங் டு த 3 modes of material nature. நம்ம எந்த நேச்சர்ல இருக்கோமோ அது போல நம்ம அது மாதிரி சாப்பிடுவோம். The same is true for sacrifice. அது வந்து சாக்ரிஃபைஸ் என்னது, எகைன் யாகம். நம்ம இருக்கிற ஆஸ்திரியர் லைஃப், காலையில சீக்கிரம் எந்திக்கணும் ஆசை இருக்கும், ஆனா எந்திக்க முடியறது இல்லை. நான் எகைன் செய்ய மருந்து சாப்பிட்றவாளையும் ரொம்ப ஓல்டு பீப்புளே நான் இன்க்ளூட் பண்ணல, ஜெனரல் பப்ளிக் சொல்றேன். எந்துக்கு முடியறது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன அழுத்துறது, அப்ப ஏதோ ஒரு குணம் தான் நம்மள அழுத்துறது. ஏன் சத்துவ குணத்துக்கு வர நம்மள முடியறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்டுக்கணும். அப்ப நான் இன்னும் சத்துவ குணத்துக்கு வரலையா அப்படின்னு தெரியும். அதே போல சேரிட்டி, அதெல்லாம் இனிமே வரப்போற ஸ்லோகன் நான் படிக்கலாம். சேரிட்டினா என்னது, தானங்கள். தானங்களை எப்படி எல்லாம் தானம் பண்றேன், சத்துவ குணத்துல இருக்கிறவா எப்படி பண்றா, ரஜோ குணத்துல இருக்கிறவா எப்படி பண்றா, தமோ குணத்துல இருக்கிறவா எப்படி பண்றான்னு பார்க்கலாம். நான் ஹியர் த டிஸ்டிங்ஷன், இனிமேதான் பாரு. இப்ப நான் வந்து அந்த விதவிதமா உள்ளதெல்லாம் சொல்றேன் கேளு. அடுத்தது செவனோட ஐடென்டிஃபைங் மோட் ஆஃப் ஃபெய்த். ஓகே, நம்பிக்கை முறையை அடையாளம் காண்பது. சாப்பிடுவது இதுல ஆரம்பிக்கலாம். நம்பிக்கை முறையை அடையாளம் காண்பது. எப்படி அவ வந்து எந்த முறையில இருக்கா, சத்துவ குணத்துல இருக்காளா, ரஜோ குணத்துல இருக்காளா, தமோ குணத்துல இருக்காளா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. பை அப்சர்விங் த ஆக்டிவிட்டிஸ். அவளோட செயல்பாடுகளை பார்த்தாலே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அவ சாப்பிடறத பார்த்து கண்டுபிடிக்கலாம், என்ன சாப்பிடுறா, எப்படி சாப்பிடுறா, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் சாக்ரிஃபைஸ், இந்த மாதிரி தியாகங்கள் எல்லாம் பண்றேன், என்ன மாதிரி இந்த ஜபம் பண்ணி இதெல்லாம் பண்றாங்களே, யாகம் எல்லாம் பண்றாங்களே, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆஸ்டரிட்டி, தவம்னா என்னது, நாட்டு இது கண்ணை மூடிண்டு அந்த மாதிரி தவ வாழ்க்கை அது இல்ல.
காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறோமா, விபூதி எல்லாம் எடுத்துக்கிறோமா, ஹரே கிருஷ்ணா நாம ஜபம் எவ்வளவு வாட்டி சொல்றோம், அப்புறம் ஸ்கிரிப்சரல் புக் படிக்கிறோமா, நம்ம இப்ப இஸ்கான்ல இருக்கிறது அதெல்லாம் தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அப்புறம் பாகவத கிளாஸ் நிறைய நடக்குது, இப்போ ஒரு லாங்குவேஜ்லயும் நடக்கிறது, அதெல்லாம் கேட்கிறோமா, அப்புறம் பிரபுஜியோட இங்கிலீஷ்லயும் நடக்கிறது, அது கேட்கிறோமா. எல்லாரும் இதே பண்ணிட்டு என்ன மாதாஜி ஆபீஸ் போண்டவானா, ஏஸ் ஆபீஸும் போனோம் கரெக்ட், ஆனா அதுக்கப்புறம் வீடியோ எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன், அதை கேட்கலாம். ஆன்லைன் தான் உட்காந்து அந்த டைம்ல நம்ம நேரம் இல்லைன்னா ஆஃப்டர் தட் ஆல்சோ நம்ம வந்து இதெல்லாம் வீடியோ எல்லாம் பார்க்கலாம். இதை வச்சு நம்ம கணிக்கலாம் நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு என்ன இதுன்னு. அப்புறம் சேரிட்டி தொண்டு புரியாது, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சோ புத்திசாலித்தனமான இருக்கிறவா என்ன பண்ணுவா, those who know and discriminate based on this activity, இந்த சாரி தமிழ்ல இருக்கேன், இந்த செயல்பாடுகளின் அடிப்படையில் அறிந்தும் பாகுபாடு காட்டுபவர்கள். இது நான் தெரியும் என்ன எப்படி இருக்கணும்னு. அப்போ அது போல அவங்க வந்து இது என்னது சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி பாகுபாடு வச்சுட்டு அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. வேற முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, அனைத்து வகையான உணவு சாப்பிடுவாங்க, யாகம் போன்றவற்றை ஒரே மாதிரியாக கருதி பாகுபாடு காட்டாதவர்கள். எல்லா யாகம் ஒரு மாதிரி தான் சொல்லிட்டு அவங்களுக்கு டிஃபரன்ஸே தெரியாது, யாரோ சொன்னா அப்படின்னா பண்ணுவா. முட்டாள்கள் அந்த மாதிரி இருப்பா. புத்திசாலித்தனம் தெரியும் நம்ம செயல்பாடு இது வந்து தப்பு, இது ரஜோகுணத்தை தள்ளுறது, அப்ப நம்ம சத்துவகுணத்தை பண்ணணும். இதுல வந்து தமோ குணம், அப்ப நம்ம இதுல இருந்து விடுபட்டு சத்துவகுணம் எது உண்டோ அது பண்ணணும்னு சொல்லிட்டு புத்திசாலித்தனமா அந்த மாதிரி உள்ளவா பண்ணுவா. இப்ப வந்து அடுத்தது செக்ஷன் பி வந்து உணவு வகைகள் பார்ப்போம். சாட்ல யார் போட்டிருக்கா, ஹரே கிருஷ்ணா, ஓ கல்பனா மாதாஜி, ஓகே வந்திருக்கீங்களா, ஓகே. ஃபுட்டு இப்ப முறைகளின் இப்ப திரும்பி துர்கா மாதாஜி தானே, இல்ல மஞ்சுளா மாதாஜி படிக்கலையே, படிங்க மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறேங்க. படிங்க. ஆயுஷ்சத்வ பலாரோக்யः சுக பிரீதி விவர்தனாः ரஸ்யாः ஸ்னிக்தா ஸ்திரா ஹ்ருத்யா ஆஹார சாத்விக பிரியாः. ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவ குணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. இத்தகு உணவுகள் ரசமுள்ளவையாக, கொழுப்பு சத்து, ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சார் சாப்பாடு, இப்ப சாப்பாடை பத்தி பார்த்தோம்னாக்கா நம்ம இது சத்துவகுணத்தோடுவா இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இந்த ஐட்டம் பார்த்தாலே நமக்கு தெரியும். இல்ல ஒன்னும் இது கிடையாது, நான்வெஜ் எல்லாம் இருக்காது, சிம்பிள் ஃபுட் தான். ஒரு சாதம் இருக்கும், கொஞ்சமா ஒரு என்னது ஏதாவது கூட்டு கறி எல்லாம் இருக்கும், சிம்பிள். ஒன்னும் ஜாஸ்தி ஆயிலி இருக்காது, ஜாஸ்தி காரம் எல்லாம் இருக்காது, ஏதோ டேஸ்ட் இருக்கும், அவ்வளவுதான். சிம்பிள் ஃபுட்டா இருக்கும். இந்த மாதிரி சிலப்போ இது வந்து டிபிக்கல் சவுத் இந்தியன் சாப்பிடுற ஃபுட்டு. இந்த மாதிரி இப்போ புட்டிங்கா இந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்க சாப்பிடுறது இப்படி இருக்கும். வெள்ளம் இப்படி இந்த வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க சில பேர்லாம். இதெல்லாம் சத்துவ குணத்தை வந்து சேரும். இவ சாப்பிடுறது எப்படி இருக்கும், மோட் ஆஃப் குட்னஸ்ல இருக்கிறவங்க அந்த மாதிரி சாப்பாடு என்ன ஆகும், டியூரேஷன் ஆஃப் லைஃப், நம்ம வந்து வாழ்நாள நீடிக்குமா. ஏன்னா அதுல ஒண்ணுமே இல்லையே, கொழுப்பு சக்தி இருக்காது, ஒண்ணும் இருக்காது. அதுல வந்து நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே வராது. பியூரிஃபை ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் கிவ் ஸ்ட்ரென்த். டெஃபினட்டா இதுல எல்லாம் கேலரிஸ் இருக்கும், எல்லாம் இருக்கும். இதுல வந்து ஃபுல் பேலன்ஸ் டயட் தான் அதெல்லாம். சோ அதனால ஸ்ட்ரென்த் வரும், ஹெல்த்தும் நல்லா இருக்கும், ஹாப்பினஸ் சந்தோஷம் வரும், சாட்டிஸ்பாக்சனா இருக்குமா. அந்த மாதிரி உணவு எப்படி இருக்கும், ஜூசி, ஃபேட்டி. இப்ப படிச்சோம் தமிழ் படிச்சது என்ன, ஹோல்சம் அண்ட் பிளீசிங் டு த ஹார்ட். ஹார்ட்டுக்கு ஒரு கெடுதல் வராது, ஏன்னா கொழுப்பு சக்திலாம் அவ்வளவு இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான் இருக்கும் அதெல்லாம். அடுத்தது அடுத்தது ஜி கல்பனா மாதாஜி வந்துட்டீங்களே, ஹரே கிருஷ்ணா படிங்க. ஹரே கிருஷ்ணா, ஜி கல்பனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க, நெட் ப்ராப்ளமா? ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க மாதாஜி. வணக்கம் மாதாஜி. வணக்கம் வணக்கம். ஹரே கிருஷ்ணா படிங்க. ஓகே மாதாஜி. மாதாஜி இதுல 3 ஸ்லோகம் ஒரே இதுல இருக்கீங்களே, மீனிங் எப்படி மாதாஜி படிக்கிறது? எது 9 படிங்கோ. 8, 9, 10 3 ஒரே இதா இருக்கு மாதாஜி. தமிழ் அப்படி கொடுத்திருக்காங்களா? தனித்தனியா தான் இருக்கு, எனக்கு தனியா பார்த்தேனா. இதுல பக்தி உண்மை உருவில் இஸ்கான் லைக் 3 அப்படி இருக்கு மாதாஜி. இல்ல இப்போ மஞ்சுளா மாதாஜி படுத்து 8 ஒழுங்கா 8ஓட தான் படிச்சாங்க. எனக்கு இங்கிலீஷ்ல என்ன போட்டேனோ அதான் படிச்சாங்க. சரி 8ல இருந்து 10 வரைக்கும் ஒண்ணா இருக்குது மாதாஜி. இப்ப புதுசுல அப்படி இருக்குமா இருக்கும், எனக்கு புது புக்கு இல்ல பழைய புக்ல அப்படி இருக்கா எனக்கு தெரியாது. பழைய புக்ல அப்படி இருக்கு மாதாஜி, பழைய புக்ல அப்படி இருக்கு, புது புக் வந்து தனித்தனியா தான் இருக்கு. அப்ப யாரு புது புக்கோ அவ படிக்கணும், இல்லாட்டா நான் இங்கிலீஷ பார்த்து நான் தமிழ்ல சொல்லிடுறேன், நீ வெறும் ஸ்லோகம் மாத்தி சொல்லு. ஜி கல்பனா புது புக் இருக்கு, நான் படிக்கட்டுமா? படிக்கிறது படிங்கோ, இல்லாட்டி இப்ப டைம் இல்ல இல்லையா நமக்கு, நீங்க எப்படி 17 முடிக்கணுங்கிறேன். அப்ப நீங்க மீனிங் படிக்கலைனாலும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே இல்ல யாரோ படிக்கிறாங்க, 1/2 நிமிஷம் எடுக்க.
படிங்க நான் ஸ்லோகம் படிச்சிடுறேன் மாதாஜி. படிங்க படிங்க. கட்வலம் லவணாத்யுக்ஷ இஷ்ண திஷ்ணரூஷ விதாகின ஆஹாரா ராஜசஸ்யேஷ்டா துக்கசோகாமப்ரதா காமயப்ரதாஹ. மீனிங் படிங்க ராஜலட்சுமி மாதாஜி படிக்கிறேன். மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாகும். இத்தகைய உணவு துன்பம், சோகம் மற்றும் நோயை உண்டாக்குகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இந்த மாதிரி இப்ப எந்த உணவுல எல்லாம் ரொம்ப காரம் இருக்கும், ரொம்ப புளிப்பு, ரொம்ப கசப்பு, ரொம்ப என்னது இது சால்ட்டி, உப்பு உப்பு காரசாரம் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வாயம் பிடிக்கும், நக்கி நக்கி சாப்பிடுவாங்க, அவ்வளவு அவளுக்கு திருப்தியா இருக்கும், நிறையா இருக்குமா, பேர்னிங். அப்படி சாப்பிட்ட வயசுல இருந்து அந்த மாதிரி நெருப்பு எரியறா போல எரியணுமா, அப்பதான் அவளுக்கு சாப்பிட்ட திருப்தி ஆகும். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க. இல்லாட்டா சாப்பிட்ட திருப்தியே இல்லையே, என்ன சப்பு சப்புன்னு இருக்கு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க என்னன்னாக்கா அவங்க வந்து மோட் ஆஃப் பேஷன் என்னக்கா என்னது இதுதான் ரஜோகுணத்துல இருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி பண்ணல. அதனாலதான் நம்ம இதுல என்ன கொடுத்துருக்கு, இஸ்கான்ல சாப்பாட்டுல வந்து சத்துவ குணத்துல சாப்பிடுங்க, வெங்காயம் கூட்டாதீங்க, பூண்டு எடுக்கக்கூடாது. எதுக்கு சொல்றான்னா பூண்டு வெங்காயம் காரசாரம் மசாலா எல்லாம் போட்டா நாக்குக்கு அவ்வளவு நல்ல ருச்சி வருமா. அப்ப என்னது நம்ம பக்தி மார்க்கத்தை கொஞ்சம் கீழே பண்ணிடுவோம். ஏன்னா சாப்பாடுல இன்ட்ரெஸ்ட் வந்துருமே, அது இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுக்காதீங்க, சிம்பிளா சாப்பிடுங்க. அப்ப நம்ம அவன் எல்லாத்தையும் சாப்பிடணும், சரி என்ன சப்பு சப்புன்னு இருக்க, சரி சாப்பிட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம ஜப்பா பண்ணிக்கலாம், அதுல இன்ட்ரெஸ்ட் போகாது. மெயினா அந்த டைவர்ட் பண்றதுக்கு தான் நம்மள. இந்த மாதிரி காஃபி டீ எல்லாம் குடிச்சா, காஃபி குடிச்சா நல்லா இருக்கு, ஒரு மாதிரி ஓஹோன்னு எல்லாம் இருக்கு அப்படிம்பாங்க. ஒண்ணும் வேண்டாம், ஒரு 4 டைம் ஜப்பா பண்ணாலே வந்துடும், அந்த ஒரு எனர்ஜி வந்துடும். ஆனா தெரியறது இல்லை, நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. காஃபி வேணும், டீ வேணும், தலை வரைக்கும் இனிஷியலி இருக்கும் அப்படி. ஆனா மொள்ள அதை நிறுத்தணும். அதே போல இந்த காரசாரமா சாப்பிடுறவங்களுக்கு என்னன்னாக்கா அது சாப்பிட்டாதான் திருப்தி, அந்த மாதிரி இருப்பாங்க. அதுல இருந்து நம்ம விடுபடணும். இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கொடுக்கதான் வேணும்னா அவளுக்கு கொடுங்க, நமக்கு தனியா எடுத்து வச்சுட்டு அவளுக்கு கொடுக்க என்னெல்லாம் பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துடணும். என்ன பண்றது, வீட்டுல உள்ளவெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா அவளுக்கு மாமிசம் வேணும், அவளுக்கு நான்வெஜ் தான் வேணும்னா பண்ணி கொடுக்கதான் வேணும். ஏன்னா நம்ம ஃபேமிலியை விட்டு வெளியில ஓடி போக முடியாதே, நம்ம ஃபேமிலியும் இருக்கணும். அவளுக்கு பண்ண நம்ம வீங்க லேடிஸ் நம்ம தான் எல்லாம் பாத்துக்கணும் இல்லையா. அப்ப நம்ம அவளுக்கு எப்படி திருப்தியோ அது போல பண்றது. ஆனா நம்ம சாப்பிடாம இருந்தோம்னா நம்ம வந்து இப்போ இதை மெயின்டைன் பண்ணலாம், இல்லாட்டா நம்ம சரிக்கு கீழே விழற ஸ்டேஜ் தான். அதனால இது ரஜோகுணத்துல இருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றது இந்த ஸ்லோகத்தை கொடுத்துருக்கு. அடுத்தது ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க. ஜெயலட்சுமி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 9வது மாதாஜி படிங்க. மீனிங் மாதாஜி படிப்பா, நீங்க வெறும் ஸ்லோகம் படிங்க. 9வது மாதாஜி. 10 என்ன மாதாஜி நீங்க எல்லாம் ட்ராக்கே விட்டுட்டீங்களா, எங்க போயிருக்கீங்க? நான் இன்னைக்கு லேட்டா வீட்டுல கொஞ்சம் யாதா யாமம் சதரசம் போதி பர்யுக்திதம் சதயதே உச்சிஷ்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யாரா படிங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. உண்பதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே சமைக்கப்பட்ட சுவையற்ற பழைய ஊசி போன எச்சில்பட்ட தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவு தமோ குணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அது கேட்கும் போதே நமக்கு வந்து சாப்பிடணும் தோணும் இல்லையா. எச்சில்பட்ட 3 ஹவர்ஸ் பகவத்கீதையிலேயே கொடுத்துட்டா. 3 ஹவர்ஸ்க்கு மேல இருந்ததுனாக்கா வந்து சாப்பிட தகாததான். நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கவே இருக்காது. எங்கேயோ நான் படிச்சேன், சவப்பெட்டின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி அந்த பாடி எல்லாம் வந்து இப்போ யாரோ இறந்து போயிட்டாங்கன்னாக்கா ஊர்ல இருந்து யாரோ வராங்க, வெளியூர்ல இருந்து வரவா 2 நாள் எடுக்கும் அப்படின்னா என்ன போயிட்டு வைப்பா, இதுலதான் வைக்கணும். வெளியில வச்சா அழுகி போயிடும், பாடி அழுகி போயிடும், நாத்தம் பிடிக்கும். அப்ப நம்ம வந்து அந்த மாதிரி சவப்பெட்டி வச்சிருப்பாங்க குளிரா இருக்கிறதுக்கு. அது இது என்னது ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறதுக்கு. இப்ப நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன பண்றோம், வாங்கி அந்த ஃப்ரிட்ஜ்ல தள்ளுறோம், மிஞ்சி போனதெல்லாம் ஃப்ரிட்ஜ்ல தள்ளுறோம். அப்ப அதுக்கு வந்து சவப்பெட்டிலே போட்டிருக்காங்க. ரொம்ப அது கேட்டதுல இருந்து எனக்கே ரொம்ப இதா இருக்கு. நம்ம அதைதான் பண்றோம் இல்லையா, ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சாப்பிடுறோம். இல்ல ஒண்ணும் சமைச்ச பொருள் வேண்டாம், நம்ம மார்க்கெட்லயே இந்த காய்கறிலயே அங்கதான் வைக்க வேண்டியிருக்கு. வெளியில வச்சா வாடி வதங்கி போயிடுறது. ஏன்னா அவ்வளவு சூடு நம்ம ஊர்ல எல்லாம் இல்லையா. அப்ப என்ன பண்ண முடியும், அப்பப்போ ஃப்ரெஷ்ஷா வாங்க முடியுமா, மார்க்கெட் எங்கேயோ இருக்கும். என்ன பண்றது, அது சவப்பெட்டி தான். எப்போது அதாவது படிச்சதுல இருந்து ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு காய்கறி எடுத்தாலும் சரி, பாலா இருக்கட்டும் தயிரா இருக்கட்டும், ஃப்ரெஷ்னஸ்க்கு வேண்டி அது உள்ள தள்ளுறோம் நம்ம
அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இதுல கொடுத்துருக்கு 3 hours 3 hours நம்ம சாப்பிடலன்னா அது வந்து இதாயிடும், விஷமாயிடும். இட் இஸ் நாட் டு பி ஈட்டன், இது பாவம். ஆனா அதுலயும் இப்ப கண்டிஷன் என்ன இருக்குனாக்கா நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிடணும். பகவானுக்கு அர்ப்பணிச்ச பொருள் வந்து கெட்டு போகாது. அதனால ஏகாதசியில கூட யாராவது பிரசாதம், இந்த தானியங்களோட ஏதாவது பிரசாதம் கொடுத்து அன்னைக்கு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது பிரசாதம் இல்லையா, அது நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம், அது வந்து ஒண்ணும் ஆகாது, அடுத்த நாளைக்கு நீங்க சாப்பிடலாம். ஆனா நார்மல் டேஸ்ல 3 hours நம்ம சமைச்சோமா 3 hours நம்ம சாப்பிடணும். இல்லாட்டா அது பூசி போனா அழுகிதான் அந்த மாதிரி லெவலுக்கு வந்துடும். ஓகே, சோ இது வந்து என்னெல்லாம் போட்டிருக்கு, 3 hours சாப்பிடணும். அப்புறம் ஃபுட் தட் இஸ் டேஸ்ட்லெஸ், ஒண்ணுமே டேஸ்ட் இல்ல, அந்த மாதிரி டீகம்போஸ்ட் அழுகி. இந்த இது சீஸ் காட்டியிருக்காங்க, எல்லாம் ஃபங்கஸ் வந்தாச்சு. அதையும் நல்ல பகுதியெல்லாம் எடுத்து சாப்பிடுவாங்க, பண்ணவே கூடாது. அப்புறம் இதுல என்ன ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க, தெரியல, புழு எல்லாம் இருக்கு அதுல, அதையும் வந்து சாப்பிடுறாங்க. எப்பா அண்ட் பியூட்ரேட்னாக்கா என்னது, அப்படி புளிப்பு கெட்டு போய் புளிப்பு வந்துடும். ஃபுட் கன்சிஸ்டிங் ஆஃப் ரெம்னன்ஸ் அப்படின்னா சாப்பிட்டு போய் எச்சம். ஏதோ நம்ம வீட்டுல குழந்தை இருக்கு, அதை சாப்பிட்டுட்டு பாக்கி வச்சிருக்கேன்னா சரி பரவாயில்ல, அதை எடுத்து உள்ளவை அப்புறமா நம்ம வந்து சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வேஸ்ட் தான். என்ன பண்ண முடியும், அந்த குழந்தைக்கு போடும்போதே கொஞ்சமா கொடுத்து பழக்கணும், தெரியறது இல்லை. அப்புறம் untouchable things is dear to those in the mode of darkness. யாரு வந்து தமோ குணத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாம் இது சாப்பிடுவாங்க. எஸ், நெக்ஸ்ட். எஸ், யாரு மாதாஜி? நந்தா மாதாஜி. அபலாகாங்ஷிபிர் யஜ்ஞோ விதிதிஷ்டோ யுஜ்யதே யஷ்டவ்யம் ஏவேதி மனஹ சமாதாய சாத்விகஹ. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்வகுணத்தை சார்ந்ததாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணா. அப்ப யாகம் யஜ்ஞம் இந்த மாதிரி பண்ணுது. இப்ப இந்த மாலை ஜபம் நமக்கு சொல்லியிருக்கா எப்படி பண்ணணும். இந்த ஒரு விரலை விட்டுட்டு பண்ணணும், இல்ல ஒரு ஆர்டரா சொல்லியிருக்காங்க, அது போல நம்ம பண்ணோம். இல்ல நான் என்னோட இஷ்டத்துக்கு பண்ணுவேன், 108 எல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒரு 54 தான் பண்ணுவேன், இந்த மாதிரி எனிதிங். நான் வந்து ஜஸ்ட் ஒரு இதுக்கு இந்த மாலையை பார்த்துட்டு சொன்னேன். அது போல sacrifice performed according to the direction of scripture as a matter of duty by those who receive no reward. இது வந்து குட், நல்ல குட்னஸ்ல இருக்கிறவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படி கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நம்ம அதே பண்ணோம். ஆனா இதனால நமக்கு என்ன வந்து ஆதாயம் கிடைக்குமா, நான் இவ்வளவு மாலை ஜபிச்சேன்னு எனக்கு என்ன கிடைக்கிறது அப்படிலாம் கேட்காம என்னோட டியூட்டி இவ்வளவு மாலை ஜபிக்கிறதுக்கு நான் வந்து கமிட் பண்ணிட்டு இருக்கேன். 16 மாலை மோஸ்ட்லி இப்ப நம்ம கிளாஸ்ல எல்லாரும் 16 மாலை பண்றோம் இல்லையா, அதெல்லாம் பண்றதுக்கு கமிட் பண்ணிருக்கேன். காலையில எழுந்துக்கிறதுக்கு நான் கமிட் பண்ணிருக்கேன். அப்ப காலையில எழுந்து மங்களாரத்தி பார்த்துட்டு நான் வந்து 16 மாலையும் ஜபிச்சு ஃபுல் டேல. அதுக்கு மேலே பண்றீங்க இல்லையா, நீங்க எல்லாருமே அதுக்கு மேல பண்றேன். அந்த அன்னைக்கு இந்த மாதாஜி சொன்னாங்களே, ஜெயஸ்ரீ கண்ணன் மாதாஜி, அந்த மாதிரி நீங்க எல்லாம் 32,000 பண்றாங்க டெய்லி, அவங்க 36,000 பண்றாங்க டெய்லியே. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணணும். சோ அந்த மாதிரி வந்து எது கொடுத்துருக்கோம், ஸ்கிரிப்சர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு ஸ்கிரிப்சர் என்ன கொடுக்குறது தெரியாது. ஆனா இஸ்கான்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 16 பண்ணு, ஏன்னா ஸ்ரீல பிரபுபாதா அது சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். அது வந்து அந்த மாதிரி பண்ணினோம்னா நேச்சர் ஆஃப் குட்னஸ், நம்ம வந்து சத்துவகுணத்துல இருப்போம் அப்படின்னு. இதுல என்ன கொடுத்துருக்கு கொஞ்சம் ஒரு அனாலிசிஸ். வேதத்தின் திசைகள் படி நல்வழியில் தியாகம், சாக்ரிஃபைஸ் இந்த மோட் ஆஃப் குட்னஸ், அந்த மாதிரி இருக்கிறவா என்ன பண்ணுவா, வேதத்தின் திசைகள் படி பண்ணுவா. வேதத்துல எப்படி சொல்லியிருக்கோ அது பண்ணுவா. நோ மென்டல் ஸ்பெகுலேஷன், நம்ம மனசால அதனால என்னது இது பண்ணலாமோ அது வேற இதுல அப்படி கொடுத்துருக்குமோ அந்த மாதிரி கிடையாது, மன ஊகங்கள் இல்லை. அப்புறம் செகண்ட் வந்து பெர்ஃபார்ம், இது நிகழ்த்தினார் ஒரு விஷயமாக மட்டுமே, ஒரு கடமை. இதெல்லாம் கூகுள் டிரான்ஸ்லேஷன்னா நான் வந்து இங்கிலீஷே படிக்கிறேன். பெர்ஃபார்ம் ஒன்லி ஆஸ் அ மேட்டர் ஆஃப் டியூட்டி, நம்ம டியூட்டி பண்ணணும், பண்ணியாச்சு. டெய்லி எழுந்துக்கணும், இது பார்க்கணும், மங்களாரத்தி பார்க்கணும், டியூட்டி என்னோட, அதை எழுந்துக்கணும், பார்க்கணும், மாலை ஜபம் பண்ணணும், அதுதான் என்னோட டியூட்டி, நான் பண்ணியாச்சு. இதனால நமக்கு என்ன வந்தது, இதெல்லாம் நம்ம வந்து கேட்கக்கூடாது. ஓகே, இதுல என்ன கொடுத்துருக்கு, எக்ஸாம்பிள் என்னெல்லாம் கொடுத்துருக்கு, கோயிங் டு டெம்பிள் இங்க இருக்கு. உதாரணம், கோயிலுக்கு தேவாலயத்துக்கு வந்து சர்ச் போட்டிருக்குல்ல, அதனால தேவாலயத்துக்கு செல்வது ஒரு கடமையாகவே தவிர பொருளாதார நலனுக்காக அல்ல. உண்டி கடமை, போகணும், தொழணும், வரணும். ஒவ்வொரு நாகரிக மனிதனின் கடமை வேத கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் மரியாதை அளிக்க வேண்டும். ஓகே,
அப்புறம் ஆசை வெகுமதி இல்லை நமக்கெல்லாம். அதனால ஆசை again நம்ம அன்னைக்கு சொன்ன போலதான் டிசைர் டு ரீட் மோர் ஸ்கிரிப்சர், டிசைர் டு டூ மோர் ஜப்பா, அதுல எல்லாம் டிசைர் இருக்கலாம். பகவான ரிலேட்டடா என்ன நம்ம பண்ணலாம், நிறைய ஜபம் பண்ணலாம், நிறைய இது என்னது கீர்த்தனைகள். எனக்கு வந்து பகவானோட பஜன் எல்லாம் எனக்கு பாட பிடிக்கும், அதெல்லாம் படிக்கலாம். அதுக்கு ஒரு ஆசையெல்லாம் நிறைய இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆனா அதை தவிர நம்ம பௌதிக உலகத்துல ஏதாவது ஆசைப்படுறது இல்லை. அந்த மாதிரி சத்துவ குணத்தை இருக்கிறவளுக்கு வராது, ஆசை வெகுமதி இல்லை, அவளுக்கு வராது. அப்போ ஜெனரல் டெண்டன்சி அவளோட எப்படி இருக்கும், அவளோட ஒரு நோக்கம் எப்படி இருக்கும், ஒரு நோக்கத்தை மனதில் கொண்டு வழங்குவதே பொதுவான போக்கு. ஜஸ்ட் என்னோட பண்ணோம், இது இல்லை என்னோட டியூட்டி, நான் அது பண்றேன், அது தவிர நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், இது எனக்காக இல்லை என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அடுத்தது ராஜலட்சுமி மாதாஜி படி. அபிசந்தாய அபிசந்தாயத்து பலம் தம்பாட்டம் அபிசைவயத் யுஜ்யதே பரத ஸ்ரேஷ்ட தம் யஜ்யம் வித்தி ராஜசம். ஆனால் ஏதேனும் பௌதீக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பாரதர்களின் தலைவனே ரஜோகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப இந்த மாதிரி யாகம் பண்றது, யஜ்ஞம் பண்றது, இன்னைக்கு நினைச்சா நம்ம வீட்டுல ஏதோ ஒரு புரோகிதரை கூப்பிட்டாச்சு, என்ன இது என்ன யாகம் தெரியாது, ஏதோ அந்த இவன் சொல்லியிருக்கான், இது பண்ணினா நமக்கு ஏதோ நல்லது வருமா, என்னோட பிள்ளைக்கு ஜாப் கிடைக்கும், என் பொண்ணு கல்யாணம் ஆகும், இல்ல அவளுக்கு வந்து கல்யாணம் என்ன குழந்தை பிறகு சம்திங் யாரோ சொல்லியிருக்கா, ஒரு இது அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்னன்னா நம்ம சொந்த இதுக்கு வேண்டி எவனோ சொன்னா எவனோன்னா அவனும் ஏதோ ஸ்கிரிப்சரை பார்த்துருப்போம், பட் தட் இஸ் நாட் ஆத்தென்டிக். அது வந்து சரியான வழியில நம்ம பண்றது கிடையாது. எது கொடுத்துருக்கோ அதுதான் நம்ம பண்ணணும். அதனாலதான் சொன்னேன், யாகம் பண்றதும் என்ன குறிப்பு சொல்லியிருக்காளோ அதுதான் பண்ணணும். சும்மா எவனோ சொன்னா யாரோ சொன்னா அதனால நம்மளுக்கு நல்லது வரும், அப்புறம் என்ன நல்லது வரலைன்னா என்ன ஆயிடும், நமக்கு ஒரே வெறுப்பு வந்துடும். பெருசா இவ்வளவு பணம் கொடுத்தேன், இதெல்லாம் பண்ணேன், எல்லாரும் சாப்பாடு எல்லாம் போட்டேன், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணினேன், இவ்வளவு 1 லட்சம் போயிடுது அந்த செலவு, ஆனா நான் நடக்கவே இல்லைன்னு நமக்கு எதிர்ப்பு ஒரு இது வந்துடும், வெறுப்பே வந்துடும். ஏன் மெயினா அதனாலதான் சொல்லியிருக்கு, எது இருக்கோ அது மாத்திரம் பண்ணணும், ஆனா அதுக்கு பலனை எதிர்பார்க்காம பண்றது. அது வந்து இது சத்துவ குணத்துல. இந்த மாதிரி நமக்கு இஷ்டத்துக்கு நான் யாரோ சொன்னா, அத ஒரு ஜோதிஷன் சொன்னா, ஜோதிடர் சொன்னார் அப்படின்னு நம்ம பண்ணி நமக்கு நல்லது வரும், நல்லது வருமா இருக்கும். இதெல்லாம் வந்து டெமிகாட் வர்ஷிப் தானே இல்லையா, அதனால வருமா இருக்கும். ஆனா வரலைன்னா என்ன ஆகும், என்ன கேரண்டி இல்லையா. அப்ப இதெல்லாம் பண்றதெல்லாம் கூடாது. அந்த மாதிரி பண்றவங்க இருக்காங்க, அது அவளுக்கு வந்து இது ராஜசம் போட்டிருக்கு அப்படின்னு வந்து ரஜோகுணம் ஜாஸ்தி அவங்களுக்கு. சோ அவுட் ஆஃப் ப்ரைடு, என்னால பண்ண முடியுமே, 1 லட்சம் செலவா, தாராளமா பண்ணலாமே, ஊரை கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு நல்ல பேரு, அன்னைக்கு எவ்வளவு நல்லா பண்ணேன் இல்லையா, நீ நல்லா பண்ணி அப்படின்னு, அது ஒரு பெருமை. சோ அந்த பெருமைக்காகவும் புகழுக்காகவும் பண்றதெல்லாம் நம்ம என்னது மோட் ஆஃப் பேஷன்ல பண்றோம், அது வேண்டாம்னு நான் சொல்றேன். நம்ம அதுல படிக்கணும், நம்ம எந்த இதுல இருக்கோம்னு படிக்கணும். அடுத்தது யாரு மாதாஜி? நாதா மாதாஜி. படிங்க மாதாஜி. விதிஹீனம் அசுஷ்டானம் மந்திரஹீனம் அதக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரிசக்ஷதே. சாஸ்திர விதிகளை மதிக்காமல், பிரசாத விநியோகம் இன்றி, வேத மந்திரங்களில் உச்சாரணம் இன்றி, புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. என்னது எனி சாக்ரிஃபை, என்ன யாகம் பண்ணாலும் என்ன எப்படி இருக்கணும், ஸ்கிரிப்சர்ல எப்படி ஸ்கிரிப்சர்ல கொடுத்துருக்கா அது போலதான் பண்ணணும். அப்புறம் அந்த மாதிரி யாகத்துல என்ன இருக்கணும், பிரசாதம் டெஃபினட்டா விநியோகம் பண்ணணும். சும்மா என்ன பண்ணிட்டு ஆயாச்சு காரியம் அந்த மாதிரி விடக்கூடாது. அந்த மாதிரி பண்ண மாட்டா, பட் சொல்லியிருக்கு. ஏன்னா எங்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல, புரோகிதருக்கு நான் வந்து பண்ணி கொடுத்த புரோகிதருக்கு நான் வந்து ஒன்னும் பணம் கொடுக்க முடியாது, ஆனா எனக்கு எல்லாம் நல்லது நடக்கணும், அதனால இது பண்ணிட்டு போ. அதுல எல்லாம் பலன் கிடைக்காது. பிரசாதம் கொடுக்கணும், விநியோகம் பண்ணணும். அப்புறம் இந்த வேதிக்கியம் அண்ட் ரெமுனரேஷன் டு தி ப்ரீஸ்ட் அப்படின்னா, புரோகிதர் பண்ணிட்டு போனவருக்கு நல்ல அவர் என்ன கேட்கிறோம் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கலாம், இல்ல கேட்டதையாவது கொடுத்தோம், அவர் அட்லீஸ்ட் அவர் திருப்தியா போவார் அப்படி. அண்ட் வித்தவுட் ஃபேத், இதுல நம்பிக்கை இல்லாம எவன் சொல்லியிருக்கான் சரி பண்ணி முடிச்சு விடலாம் அந்த மாதிரி இருக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அது வந்து மோட் ஆஃப் இக்னோரன்ஸ்ல தான் நம்ம பண்றோம் அப்படின்னு தமோ குணத்தை, அந்த தாமசிக் குணத்தை இருக்கிறவங்க பண்ணுவாங்க. எஸ். அடுத்த டி செக்ஷன் வந்துட்டோம். ஆஸ்டாரிட்டினா தவம். எப்படி பகவான நினைச்சது தபஸ்னா நாட் எக்ஸாக்ட்லி அந்த பத்மாசன்ல உட்காந்துண்டு மலைக்கு மேல உச்சியில உட்காந்துண்டு அப்படி அதெல்லாம் கிடையாது.
நம்ம ஆஸ்டியர் லைஃப் சொல்றோம் இல்லையா, காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது, குளிக்கிறது, மாலை ஜபம் பண்றது, இதெல்லாம். இப்ப 3 விதமா இருக்க மக்கள்லாம் இந்த தமோ குணத்துல இருக்கிறவா எப்படி பண்ணுவா, ரஜ குணத்துல இருக்கிறவா எப்படி பண்ணுவா, சத்துவ குணத்துல இருக்கிறவா எப்படி பண்ணுவா, அதை பார்ப்போம். எஸ், இப்ப 14ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டோம் நம்ம. ஒரு நிமிஷம், 13. ஓகே, 14ல இருந்து 16 என்ன படிக்க போறோம், முன்னாடி போட்டுக்கலாம். எஸ், உடல் பேச்சு மனதில் இருக்கம். இப்போ உடல் அவளோட எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இந்த பூச்சியார் ஓகே. பரமாத்மா, பிராமணர்கள், ஆன்மீக குருக்கள் மற்றும் தந்தை மற்றும் தாய் போன்ற உயர் அதிகாரிகளின் வழிபாடு எல்லாம் அந்த மாதிரி பெரியவா யாரெல்லாம் இருந்து போயிருக்காங்களோ அவங்கள வந்து வழிபடுறது. இல்ல இருக்கும்போது போனப்புறம் கூட இல்ல, அவங்கள வழிபடுறதுன்னா என்ன, இருக்கும் போதே தாய் தந்தையரெல்லாம் நமஸ்காரம் பண்ணலாமே. ஒரு வீட்டுல அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. காலையில என்னன்னா அம்மா அப்பாவை நமஸ்காரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஒரு நார்த் இந்தியா வாழலாம் எப்படின்னா, பொங்கல் வீட்டுல பொங்கல் இருந்ததுனாக்கா அந்த பொங்கலோட காலை தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. அவளுக்கு வந்து அவ தேவி மாதிரி. நார்த் இந்தியா, பீகாரோ ஒடிசா கிடையாது, பீகாரோ யூபியானோ. நான் அந்த ஒரு ரொம்ப ஏழை, எங்க வீட்டுல வேலைக்காரியா தான் இருந்தாவ. அவ வந்து பாவம், இது என்னது கண்டிஷன் மோசமா இருக்கு, அதனால வேலைக்காரியா இருந்தாங்க. ஊர்ல எல்லாம் நல்ல நிலமும் இது இருக்கு. ஆனா அவ சொல்றா, தினமும் எங்க ஹஸ்பண்ட் வந்து என் பொண்ணோட காலை தொட்டு நமஸ்காரம், 3 பொண்களோ 4 பொண்கள் இருக்கா, அவள் காலையெல்லாம் விட்டு நமஸ்காரம் பண்ணுவாள். அவ்வளவு அவளுக்கு வந்து பொன் குழந்தைகள்னாக்கா தெய்வம், இது என்னது தேவிமார்கள், அவளுக்கு எல்லாம் இதெல்லாம் ரொம்ப அதுல எல்லாம் விசுவாசம் அந்த மாதிரி. அப்ப நம்ம வந்து இது இப்படி நினைக்கிறோம், பெரியவா இல்ல மகாத்மா பிராமணா இவெல்லாம் வந்துன்னா நமஸ்காரம் பண்றது, அந்த மாதிரி அவளை வழிபடுறது. அப்புறம் கிளைன்லினஸ், சுத்தமா இருக்கிறது, சிம்பிளா இருக்கிறது. இதுல இருக்கே தமிழ், தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்னது, ஆஸ்டியர் லைஃப், ரொம்ப இந்த செக்ஷுவல் எல்லாம் ஈடுபடாம ரொம்ப ஆஸ்டியரா இருக்கிறது. அப்புறம் அஹிம்சை. அஹிம்சைனா யாரையும் வந்து மனசாலையும் தீங்கு இழைக்காம, நம்ம வந்து ஒருத்தரை கொன்னும் ஒருத்தர் ஷூட் பண்ண அந்த மாதிரி இல்ல, வாயாலையும் யாரையும் ஒண்ணு சொல்லக்கூடாது, மனசால கூட யாரையும் துன்புறுத்தாம இருக்கிறது தான் ஆக்சுவலி நான் வயலன்ஸ். அந்த மாதிரி இருக்கிறது. இது வந்து இது உடம்பால பண்றோம். ஓகே, அப்போ இது உடம்பால பண்றோம். இது வந்து பேச்சால், இது வந்து இப்போ அஹிம்சை வந்து உடம்பால. ஓகே, வந்து நம்ம உடம்பால யாரையும் துன்புறுத்த வேண்டாம், யாரையும் அடிச்சேன் சண்டை போட்டேன் அந்த மாதிரி வேண்டாம். அப்புறம் வந்து பேச்சு எப்படி இருக்கணும், உண்மையான வார்த்தைகளை பேசுதல், மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிற பேச்சு, நன்மை பயக்கும் பேச்சுகள், மற்றவர்களிடம் கிளர்ச்சியை செய்யாத பேச்சுக்கள். நம்ம தூண்டி விடுறது இல்லையா, ஏதோ நம்ம தூண்டி விட்டோம்னு அதனால அவங்க கோச்சுண்டு அதனால கத்துறது அந்த மாதிரி பண்ணாம ஏதோ நார்மலா பேசுறது. அப்புறம் மேலும் வேத இலக்கியம் வரை தொடர்ந்து ஓதுதல், அந்த மாதிரி நம்ம பேச்சு இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் மைண்ட் எப்படி இருக்கணும், சிந்தனையில் ஈர்ப்பு, நல்ல சிந்தனை அது எழுதிருக்கணும். கிராவிட்டி தாட், நல்ல சிந்தனைகள்ல ஈர்ப்பு சக்தியா இருக்கணும். எல்லாம் அந்த புக்கு படிக்கலாமே, இந்த புக்ல இன்னும் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்து படிக்கிறது. திருப்தி, எப்பவுமே ஒரு இன்னும் வேணும் இல்லாம ஹாப்பி, எப்பவுமே திருப்தியோட இருக்கிறது. எளிமை, இங்க சிம்பிளிசிட்டி போட்டிருக்கு, இங்கேயும் எளிமை வந்திருக்கேதா, எளிமை இங்கேயும் எளிமை. அப்புறம் சுய கட்டுப்பாடு, எப்பவும் வந்து அதான் செலிபசி இங்கேயும் போட்டிருக்கு, பிரம்மச்சரியம் அதேதான், சுய கட்டுப்பாடு. அப்புறம் ஒருவரின் இருப்பை சுத்தப்படுத்து அப்படின்னா என்னது, பியூரிபிகேஷன் ஆஃப் ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். நம்ம வந்திருக்கோம் இந்த உலகத்துல, அப்ப நம்ம வந்து எப்படி பியூரா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கடைபிடிக்கணும் அதை வந்து ஃபாலோ பண்றது. இல்ல சில பேர் என்ன நினைப்பா, இது ஒரே லைஃப் தான்ப்பா, நல்லா என்ஜாய் பண்ணுப்பா, என்ன இப்போ இருக்கு அப்படின்னா, நான் 10 வருஷம் ஆச்சுன்னா நீ வயசாகி போயிடுவ, இப்போ நல்லா யங்கா இருக்க, என்ஜாய் பண்ணு, கிளப்புக்கு போ, பிக்சர் பாரு, கள்ளுக்குடி, சிகரெட் குடி அப்படின்லாம் சொல்றது. அந்த மாதிரி கும்பல் இருக்காங்களே இல்லையா, அந்த மாதிரி இல்லாம நம்ம வந்து நம்ம இருப்ப நல்லா சுத்தப்படுத்திட்டு சுய கட்டுப்பாடோட இருக்கிறது. பாடி, மைண்ட் அண்ட் ஸ்பீச். எஸ், அடுத்தது யாரு, மாதாஜி பிரபுஜியா, விவேகானந்த பிரபுஜியா, இல்ல பபிதா மாதா? நீங்க ஆர்டர் நினைவு வச்சுக்கணும். பிரபுஜி மாதாஜி, இமிடியேட்டா எடுத்துடுங்க. ஐ டோன்ட் நோ த ஆர்டர் இல்லையா, இமிடியேட்டா உங்களோட ஆர்டர் வரும்போது நீங்க எடுத்துடுங்க. அடுத்தது பிரபுஜி ரெடியா இருக்கணும், விவேகானந்த பிரபுஜி. பபிதா படிங்க. முடிச்சிட்டேன் மாதாஜி. முடிச்சுட்டா நீங்க? இப்ப யாரு அப்போ? பிரபுஜி. விவேகானந்த பிரபுஜி அவர் வரவே இல்லை. சரி, பபிதா மாதாஜி படிக்கும். என் பேர்லாம் கன்ஃபியூஸே ஆகுது. அந்த மாதாஜி போயிட்டா, மஞ்சுளா மாதாஜி போயிட்டாங்க, இருந்தாங்க. நான் படிக்கிறேன் மாதாஜி. யாரு? நான் படிக்கிறேன் மாதாஜி. படிச்சிட்டீங்க இல்லையா? நான் முடிச்சிட்டேன் மாதாஜி. அப்ப படிச்சிட்டீங்களா, இருங்க அப்போ ஆர்டர் வரட்டும். மாதாஜி நான் படிக்கவா? மஞ்சுளா மாதாஜி தான், எனக்கு தெரியல, எனக்கு படிக்கும். பிரபுஜி கொஞ்சம் பிஸியா இருக்காருன்னு நினைக்கிறேன், நீங்க படிங்க. देवद्विज गुरु प्राज्ञा पूजनं शौचमार्जवं ब्रह्मचर्यमहिंसा च शारीरं तप उच्यते. முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான
தாய் தந்தையார் ஆகியோரை வழிபடுதல் மற்றும் தூய்மை, எளிமை, பிரம்மச்சரியம், அஹிம்சை முதலியவை உடலின் தவங்களாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம முன்னாடி பார்த்ததுதான் இல்லையா? ஆக்சுவலி அது வந்து பின்னாடி வந்திருக்கணும், அது வந்து முன்னாடி போட்டுட்டாங்க. அப்போ அதே தான் நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எப்படி ஆஸ்ட்ரியர் லைஃப் எப்படி இருக்கணும், எல்லாரையும் வழிபடுறது, இந்த மாதிரி ஆச்சாரியர்களை வழிபடுறது, இந்த மாதிரி நமஸ்காரம், இந்த அஷ்டாங்க இது என்னது இது என்னது சாஷ்டாங்க நமஸ்காரம், இதான் புருஷால இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம பக்தி சதாச்சாரம் இதை பத்தி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? புருஷால எப்படி நமஸ்காரம் பண்ணணும், பொம்மநாட்டிகள் வந்து ஃபுல்லா இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவளை இந்த மாதிரி குனிஞ்சு பண்ணணும், இதெல்லாம் பார்த்திருக்கோம். சோ இது வந்து சும்மா அது ஒரு பிக்சர் காட்டிருக்காங்க. யாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணோம்? பிராமணர்கள் வந்தா அவளுக்கு நமஸ்காரம் பண்ணோம். ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், நமக்கு யாரு இந்த மாதிரி எல்லாம் குருக்கள்லாம், இப்ப நம்ம பிரபுஜி எங்க வழியில பார்த்தோம், இல்ல நம்ம இஸ்கான் போனோம்னா அவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரம் பண்ணோம். சுப்பீரியர், நம்மளை விட பெரியவங்க யாரோ இருந்தா அவங்கள லைக் ஃபாதர் என்பதை நம்ம எப்படியும் தாய் தந்தையர்னாலதான் நம்ம இருக்கோம் அந்த உலகத்துல. அப்ப அவளை வந்து இப்போ நமஸ்காரம் பண்ணோம். அண்ட் கிளைன்லினஸ், எப்பவும் சுத்தமா இருக்கணும், சிம்பிளா இருக்கணும். அப்புறம் வந்து இந்த இது செலிபஸிக்கு என்ன சொன்னேன்னா இது பிரம்மச்சரியமா கடைபிடிச்சு அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் நான் வயலன்ஸ், யார்ட்டி சண்டை எல்லாம் போடாம, வாயாலையும் சரி உடம்பாலையும் சரி மனசாலையும் யாருக்கும் சண்டை போட்டு பண்ணக்கூடாது. அடுத்தது எஸ், யார் அடுத்தது? பிரபுஜி ஃப்ரீயா இல்லைன்னு துர்கா மாதாஜி ஆரம்பிச்சிருக்கோம். எஸ் மாதாஜி. அனுத்வேககரம் வாக்கியம் சத்யம் பிரியஹிதம் சயத் ஸ்வாத்யாயாப்யசனம் சைவ வாங்மயம் தவ உச்யதே. உண்மையானதும் இனிமையானதும் நன்மை அளிப்பதுமான பேச்சு, பிறரது மனதை துன்புறுத்தாத பேச்சு, வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப பேச்சு எப்படி இருக்கணுமா? ஆஸ்டெரிட்டி. இப்போ வார்த்தைகள்லாம் எப்படி வரணும்? நல்ல இதா கன்சிஸ்டிங் ஆஃப் ஸ்பீக்கிங் வேர்ட்ஸ் தட் ஆர் ட்ரூத்ஃபுல், எல்லாம் உண்மையை பேசுறது, எல்லாருக்கும் வந்து இது பிளீசிங்கா, தட் இஸ் யாருக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி பேச்சு பேசுறது, பெனிஃபிஷியல், எல்லாருக்கும் வந்து உபயோகமா இருக்கிற பேச்சா இருக்கணும். வேண்டாத இந்த காசிப் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அண்ட் நாட் அஜிடேட்டிங் டு அதர்ஸ், நம்ம ஏதாவது கிளர்ச்சி உண்டு பண்றா போல பேசக்கூடாது. அண்ட் ரெகுலர்லி ரிசைட்டிங் வேதிக் லிட்ரேச்சர். என்ன வேதிக் லிட்ரேச்சர்? இப்ப பகவத்கீதா படிக்கிறோம், இதையே நம்ம படிச்சிருந்தாலே வேதம் தான் இதெல்லாம் இல்லையா? அது இப்ப இதை படிக்கிறது நல்லது. இதுதான் ஆஸ்டியர் பேச்சுல ஆஸ்டியாரிட்டி இதுலதான் தெரியும். அடுத்தது கல்பனா மாதாஜி படிங்க. எஸ் மாதாஜி. படி. மனப்பிரசாத சம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரஹ. ரொம்ப கம்மியா வரும். சவுண்ட் வரலையா மாதாஜி? ரொம்ப கம்மியா வரும். பரவாயில்ல படிங்க. ஓகே மாதாஜி. மனப்பிரசாத சௌம்யத்வம் மௌனமாத்ம விநிக்ரஹ பாவ சம்சுத்திர்யித்யேதத் தபோ அமானசமுச்யதே. சாந்தம், எளிமை, கம்பீரம், சுய கட்டுப்பாடு, எண்ண தூய்மை இவை மனதின் தவங்களாக ஆகின்றன. ஹரே கிருஷ்ணா. அப்ப மனசுல எப்படி இருக்கணும்? மனசாலையும் நம்ம வந்து தூய்மையா இருக்கணும். அது எப்படி பண்ணணும்? அண்ட் சாட்டிஸ்பாக்சன், இப்போ நிம்மதி, திருப்தியோட இருக்கிறது, சிம்பிளா இருக்கிறது, அண்ட் கிராவிட்டி, என்னது ஆழம், இது என்னது என்ன ஆழம், எவ்வளவு நம்ம தூய்மையா இருக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் செல்ஃப் கண்ட்ரோல், இல்ல நம்ம தான் எப்படி நம்ம புலன்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றது. அண்ட் பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதான் அப்படி நம்ம வந்து இப்ப நம்ம இருக்கோம், பிறந்திருக்கோம், இதோட பயன் என்ன, அப்ப நம்ம வந்து ஸ்கிரிப்சர் எல்லாம் படிக்கணும், அந்த மாதிரி பண்றது. இப்போ மனசாரையும் நம்ம வந்து ஆஸ்டெரிட்டி பண்ணலாம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படி. எஸ். இப்ப இது எப்படி, இது யாரு நெக்ஸ்ட்? நிவேதிதா மாதாஜி. ஜெயலட்சுமி மாதாஜி படிங்க. படிங்க படிங்க. ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்திரிவிதம் நரைஹி அபலா காங்கிபீர் யுக்தை சாத்விகம் பரிசட்டதே. மொழிபெயர்ப்பு. பௌதிகமாக தங்களை லாபப்படுத்திக் கொள்ளும் சுய நோக்கமின்றி ஆனால் பரமபுருஷனை திருப்தி செய்வதற்காக மனிதர்களால் செய்யப்படும் இத்தகு 3 விதமான தவங்கள் சத்வகுணத்தில் இயற்கையை சேர்ந்தவை. ஹரே கிருஷ்ணா. அப்ப இது மாதிரி 3 விதமான இது ஆஸ்டெரிட்டி இருக்கு. எப்படி? அதான் குட்னஸ் எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிருந்தாவன் பரிக்கிரமான்னு என்னது? சுத்துறது இல்லையா? அந்த ஒரு இடம் இருக்கு, அந்த மலையை சுத்துறதோ, இல்ல ஒரு இடத்துல வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து அந்த திரும்பி இந்த பாயிண்ட் வரதுக்கு இந்த சுத்தின்னு வரலையும் அதெல்லாம் 2-3 hours இருக்கும், இவ்வளவு மைல் இருக்கும் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு இது மலையை சுத்துறது இந்த கோவர்தன் மலையை சுத்தி வர்றது, அது ஒரு கோவர்தன் பரிக்கிரமா, பிருந்தாவன் பரிக்கிரமா, மாயாப்பூர் பரிக்கிரமா, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது பண்ணலாம்.
ஆனா நம்ம இஷ்டத்துக்கு இல்ல, நான் இது போய் இந்த பரிக்கிரமா பண்ண மாட்டேன், வேற எங்கேயோ போயிட்டு நான் பண்ணுவேன், அது ஸ்கிரிப்சர்ல போட்டிருக்காது. இல்ல நான் அது பண்ணேன், அப்ப சொந்த பெனிஃபிட்டுக்கு வேண்டி நம்ம பண்ணக்கூடாது. எது ஸ்கிரிப்சர்ல கொடுத்துருப்போ அது போல நம்ம பண்ணிட்டு பகவானுக்கு வேண்டி இதெல்லாம் பண்ணும்போது ஃபார் த சேக் ஆஃப் சுப்ரீம் பகவானுக்கு வேண்டி பண்ணும்போது என்னதுன்னா இது வந்து ஆஸ்டெரிட்டின் குட்னஸ், சத்துவ குணத்தின் நிலைமை. இந்த சத்துவ குணத்தை நம்ம எப்படி இது பண்றோம் அப்படின்னு தெரியும். நம்ம ஆக்ஷன் வில் பி இன் சத்துவ குணத்தை பண்றோம். எஸ், அடுத்தது யாரு படிக்கிறேன் மாதாஜி. சத்காரமான பூஜார்த்தம் சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன சைவய கிரியதே தத் இஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம். மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கூறப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் அந்த இதுல. இப்ப இதுல என்னது பினான்ஸ், இதுல எப்படி நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொக்கி எல்லாம் போட்டு நான் இவ்வளவு என்னது இதெல்லாம் கொக்கி போட்டுருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகல, அது ஒரு பெருமை இல்லையா? அந்த மாதிரி பகவானுக்கு வேண்டி பண்றாங்க, கரெக்ட் தான். ஆனா அதுல ஒரு சைட்ல என்ன இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். இது இவாள மாத்திரம் சொல்லல, ஆக்சுவலி பகவத்கீதால சயின்டிஸ்ட பத்தி கூட சொல்லியிருக்கு. அவளும் வந்து சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பெருமை உண்டு அவளுக்கு. ஏன்னா அதுல வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அவ ஏதோ கண்டுபிடிச்சிட்டா, ஒரு ராக்கெட் விட்டா, அது ரொம்ப சக்சஸ் ஆயிடுச்சுன்னு என்னது அப்படி ஆனந்தத்தை இருப்பான். அந்த டைம்ல அவ மறந்து போயிடுறா, இது பகவானோட கிருபை இருந்தாதான் நமக்கு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பகவானை தொழது. இவ்வளவு வருஷமா நான் வந்து இவ்வளவு மாசமா அதை தியரி அது பண்ணேன், இது பண்ணேன், இதெல்லாம் பண்ணினதுனால ராக்கெட் போச்சு, கரெக்டா அங்க போயிட்டு லேண்ட் ஆச்சு, இது பண்ணிட்டு அவ பண்ணின திருப்தி, அவ பண்ணின அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணினது திருப்தி வந்துடும். சோ அது வந்து அவளுக்கு தள்ளிடும். அதனாலதான் வந்து ஈவன் சயின்டிஸ்ட் எல்லாம் கூட கீழே தான் பிரபுபாத நிறைய பர்பட்ல எல்லாம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி வழிபாடு பண்ணுவா. இந்த மாதிரி கொக்கி போட்டு நம்ம அதான் சொன்னேன், முருகரோட வழிபாடு பண்ணும்போது இந்த அம்பெல்லாம் குத்தி, வாயில எல்லாம் வேல் எல்லாம் குத்தி, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கான் பண்றாங்க. சோ இதெல்லாம் என்னதுக்கு, இன்னொருத்தா நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், கெய்னிங் ரெஸ்பெக்ட், ஆனர், மரியாதை, வர்ஷிப். இது வந்து மோட் ஆஃப் பேஷன். இதெல்லாம் இன்னொருத்தலை கவர்ந்து இழுத்து நம்மள பெருமைக்கு வேண்டி பண்றது இது தமோ குணத்துல பண்றாங்க. ரஜோகுணம், சாரி நாட் தமோ குணம், ரஜோகுணம். இது ஆனா என்னது ஸ்டேபிள் அண்ட் பெர்மனன்ட் இல்லை. இது வந்து உங்களுக்கு இதனால ஏதாவது இது என்ன கிடைக்கும், ஒரு நல்ல இது ஆஸ்திரேலியா இது இப்ப நம்ம தாம்பச்சம்பம் பண்ணா எவ்வளவு இருக்கும் இது வருது இல்லையா, நமக்கு வந்து நம்மளோட வழி மேல போற வழியெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆனா இதுல எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இது ஒன்லி டெம்பரரி. இது ஒரு வாட்டி ஓகே, இது பண்ணினதுக்கு ஏதோ நேர்ந்துட்டு பண்ணிருப்போம், அது முடியுமா இருக்கும். ஆனா என்னது அது ஆயாச்சு, அதோட முடிஞ்சாச்சு, திரும்பி அடுத்த வருஷம் திரும்பி பண்ணணும் அந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் கிடையாது, ஸ்டெபிலிட்டியும் கிடையாது. அப்படின்னா என்னது ஸ்டேபிள்னா நிலைத்தும் இருக்காது. ஓகே, அடுத்தது படிக்கிறோம். மூட கிரஹேணாத்மனோ யத் பீடய கிரியதே தபஹ பரஸ்யோத்சாத் சாதனார்த்தம் வா தத்தாமசம் உதாஹ்ருதம். பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இன்னொருத்தாளுக்கு வந்து கெடுதல் இழைக்கணும், என்ன அவன் அன்னைக்கு அப்படி சொன்னா அவன் வம்சமே அழியணும், அதுக்கு என்னது பிளாக் மேஜிக் பண்ணலாம், அதனால ஒரு கருப்பு கயிறு கட்டணும், என்னெல்லாமோ காட்டுறாங்களே பிக்சர்ல எல்லாம், அதனால எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு செயல்லாம் பண்ணுவாங்க. இந்த மரத்தை சுத்துறது, ராத்திரி போறது, என்னெல்லாம் பண்ணுவா தெரியாது. சோ அந்த மாதிரி வந்து தானும் அழிச்சுண்டு இன்னொருத்தாள் அழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றது ஃபூலிஷ் தனமா இந்த மாதிரி பண்றது ரொம்ப இது தமோ குணத்துல இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. சோ நம்ம அதுல எல்லாம் ஈடுபடக்கூடாது. இதுல இருந்து நம்ம படிக்கிறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்து சேரிட்டி, அடுத்த செக்ஷன் 5வது செக்ஷன் வந்துட்டோம். இது தொண்டு புரியறதுல எப்படி தொண்டு புரியலாம் அப்படின்னு. யாரும் நெக்ஸ்ட் மாதாஜி? நான் மாதாஜி படிக்கிறேன். மாதாஜி படி. தாத்தவ்யம் இதி யத்தானம் தீயதே அனுபகாரினே தேசே காலே ச பத்ரே ச தத்தான் பாத்ரே ச தேசே காலே ச பாத்ரே ச தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்வ குணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்ப என்ன கொடுத்துட்டு தேசே காலே ச பாத்திரே, தேசம் எந்த மாதிரி இடத்துல கொடுக்குறோம், எந்த காலத்துல கொடுக்குறோம், என்ன காலம்னா என்னது காத்தாலியா சாயந்திரமா ராத்திரியாது, பாத்திரம்னா என்னது எந்த ஆளுக்கு கொடுக்குறோம்,
ரொம்ப பணக்காரனுக்கு போயிட்டு நம்ம வந்து தானம் கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை. எனக்கு யாருக்கு உதவி பண்ணணும், அந்த இடத்த பார்க்கணும். இடம் வந்து இப்ப ஒரு பப் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து கையில அவன் சிகரெட் குடிச்சுட்டு பப்புக்கு தான் போறான், பணம் வாங்கி ஹெல்ப் கேட்கறான். அந்த இடத்த நம்ம பணம் கொடுத்தோன்னா என்ன ஆகும் நமக்கு தெரியும். அடுத்தது அந்த பப்ல போயிட்டு வந்து சாராயம் குடிக்கிறதுக்கு தான் கேட்கறான் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல நம்ம யாரோ பணம் கேட்டா அந்த இடத்துல கொடுக்க கூடாது. அதே போல நம்ம இது லெவல் இந்த இது இருக்கு இல்லையா, நம்ம என்ன சிக்னல் கிராசிங்ல எல்லாம் நிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க, அவங்களுக்கு என்ன அந்த நம்ம பணத்தை எடுத்து அவங்க தப்பான வழியில உபயோகம் பண்ணா அந்த தப்பான வழி அவளுக்கு மாத்திரம் அவங்க அஃபெக்ட் ஆகாது. நம்ம பணத்தை வச்சு அவங்க பண்ணினா நமக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகும். அப்ப நமக்கே தெரியாது இந்த மாதிரி நிறைய பாவ செயல் நம்ம பண்றோம், யாருக்கும் ஐயோப்பா நம்ம கொடுத்துடுவோம், அவன் தப்பா யூஸ் பண்ணதுக்கு நமக்கு அது அஃபெக்ட் ஆகும். அதனால தேசே காலேச்ச பாத்திரச்சே ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் அது. அதனால நம்ம வந்து இடத்த பார்த்து எங்க போடணும். அதனால பெஸ்ட் இஸ் கோவில். கோவில்ல வந்து ஒரு இந்த என்ன குடிக்காரனுக்கு எல்லாம் அவங்க வந்து விநியோகம் பண்ண மாட்டாங்க. என்ன போடுவா, எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாளா இருக்கும் இல்லையா, அங்க பிரசாதம் விநியோகம் பண்ணுவாளா இருக்கும். இல்ல ஒண்ணும் இல்லையா, ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு அந்த பில்லு கட்டுவாளா இருக்கும். நம்ம கொடுக்குற பணம் இல்லையா, எலக்ட்ரிசிட்டி அங்க வந்து வேலைக்காரர் இருப்பா, பெருக்கிறவங்க இருப்பா, அவளுக்கு சேலரி கொடுப்பாங்களா இருக்கும், நல்லதுக்கு தான் அங்க யூஸ் ஆகும். அதனால எப்பவுமே கோவில் மாதிரி இல்ல, ஒரு கோயில் கட்டுறாங்க இப்ப நம்ம இதுலயே இல்லையா, இப்ப நம்ம எல்லாம் கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கோவில் கட்டுறது நமக்கு தெரியும். இஸ்கான் மங்களூர்ல நல்ல இடத்துல தான் வந்து நம்ம கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நல்ல நம்பிக்கையோடு நம்ம கொடுக்கலாம். கொடுக்கணும் ஆசை இருந்தா நம்ம சென்டர்லயே கொடுக்கலாமே. வேற தெரியாதவனுக்கு எல்லாம் கொடுத்து அவன் தப்பான அந்த பணத்தை யூஸ் பண்ணா அதோட கேடு விளைவு நமக்கு கிடைக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ சேரிட்டி கிவன் அவுட் ஆஃப் டியூட்டி, அதை வந்து எதிர்பார்க்க கூடாது. நான் கொடுத்தேன் ஆச்சு, கொடுத்து முடிச்சாச்சு, அவன் கேட்டா நான் கொடுத்தேன், ஏன்னா நல்லவன் கொடுத்துட்டேன், அந்த மாதிரி வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் இன் ரிட்டர்ன். நம்ம வந்து திரும்பி நான் கொடுத்ததுனால அவன் அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போதெல்லாம் சலாம் அடிக்கிறானா, நான் நீ கொடுத்தேனே நினைவு இருக்கு இல்லையா, நான் என்னால தானே நீ அன்னைக்கு பாசன, உனக்கு ஃபீஸ் கட்டினேன்னு சொல்லி 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 காட்டாம அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அன்னைக்கு அவனுக்கு அவங்ககிட்ட இல்ல நான் கொடுத்தேன் அவ்வளவுதான். அந்த மாதிரி இருக்கணும். அண்ட் ப்ராப்பர் டைம் அண்ட் பிளேஸ் அண்ட் டு வர்த்தி பர்சன். யாருக்கு நிஜமா கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அவ்வளவு அத்தியாவசியமா இருக்கு, அந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இஸ் கன்சிடர்ட் டு பி தி மோட் ஆஃப் குட். அந்த மாதிரி சத்துவ குணத்தை இருக்கிறவங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு, சத்துவ குணத்தை எப்படி எல்லாம் கொடுக்குறாங்க திரும்பி அனாலிசிஸ் தான். ஆஸ் அ டியூட்டி, கடமை என கொடுக்கறது. அப்புறம் இதுல வந்து வருவாயை எதிர்பார்க்காமல் கடமைக்கு வெளியே கொடுக்கப்பட்டது. நான் கொடுக்குறேன், அப்புறம் நீ எனக்கு எப்ப திருப்பி கொடுக்க போறேன்னு கொடுக்கும் போது அதை கேட்டான்னு பாவம் அவன்கிட்ட இல்ல, அந்த டைம்ல நம்ம கொடுக்கும் போது கொடுக்கறதான். திரும்பி எப்ப கொடுப்பேன்னு அவனாவே சொல்லணும், அடுத்த மாசம் நான் கொடுக்குறேன்னா இல்லாட்டா இருக்கும், அடுத்த மாசம் அவன் சொல்லுவனா இருக்கும். ஆனா கொடுக்குற டைம்ல நம்ம அதெல்லாம் கேட்க கூடாது. இந்தாப்பா அவனுக்கு இப்ப அவசியம் இல்லையா, இந்த நான் கொடுக்குறேன், உன் வேலையை எனக்கு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடணும். எதிர்பார்க்க கூடாது, நம்ம எப்ப கொடுப்போன்னு எதிர்பார்க்க கூடாது. அப்புறம் கடமை என கொடுக்கணும். நம்ம டியூட்டி நம்ம கிட்ட வந்து கேட்டிருக்கான், அப்போ பகவான் ஆயிட்டு அவனை வந்து நான் எங்கிட்ட அனுப்பியிருக்காரு இது கேட்கறதுக்கு, அப்ப நம்ம கொடுத்து உதவலாம். ஏன் வேற யார்ட்டையும் போகாம நம்ம கிட்ட வந்திருக்கான், சரி அவன் கேட்கறது எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சில சிச்சுவேஷன் அப்படி ஆயிடும். அவன் நம்ம கிட்ட கேட்கறான், ஒரு 1000 ரூபாய் கேட்கறான்னு, ஐயோ நம்ம கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தா அடுத்த நமக்கு ஒரு செலவு வந்து நான் எங்க போறது, அப்ப அவ்வளவு இல்ல, இப்ப நான் 500 ரூபாய் தரேன் போருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 500 கொடுக்கணும். ஓகே. அப்புறம் என்னது ப்ராப்பர் டைம் அப்படின்னா என்னது, மணிக்கு சரியான நேரம் மற்றும் இடம். இது என்ன தமிழ்ல எல்லாம் ரொம்ப வருது, சரியான நேரம் மற்றும் இடத்தில் கொடுக்க வேண்டும். அது வரும். அதான் ஒரு இது ஒரு கள்ளு சாராயம் ஒரு கடை இருக்கு, அது பக்கத்துல ஒருத்தன் வந்து பிச்சை கேட்கறான்னா டெஃபினட்டா கொடுக்க கூடாது. ஏன்னா அந்த பணம் விட்டு அடிச்சுன்னா அவங்க சாராயம் தான் குடிக்க போகும். அது மாதிரி இடத்த பார்த்து கொடுக்கணும், இந்த மனுஷனையும் பார்த்து கொடுக்கணும், ஒரு தகுதியான நபருக்கு கொடுக்கணும், இடத்த பார்த்து கொடுக்கணும், சரியான இடம் நேரம் காலம் நபர் அவளையெல்லாம் பார்த்து கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கறது நல்ல ஒரு குட்னஸ். அடுத்தது யாரு நெக்ஸ்ட், பிரபுஜி ஃப்ரீயா இருக்காரா, விவேகானந்த பிரபுஜி? हरे कृष्ण माता जी। படிப்போ यतु इप्रत्युहा कारत्यं बलं युत्स्य पव भुवना दिया देशा परीक्षितं तत् दानं राक्षसं श्रुतं। हरे कृष्ण माता जी। மீனிங் இருக்கா, படிக்க போறீங்களா? நான் படிக்கிறேன் மாதா ஜி. படிக்கிறா? ஒரு நிமிஷம் மாதாஜி, அடுத்த பேஜ் எடுத்து படிக்கணும், வேற ஒண்ணு இல்லைங்க மாதாஜி. ஓகே. பிரதி உபகாரங்களை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜோ குணத்தில் இருப்பதாக
கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல இந்த பிக்சர்ல பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஏழை பாவம் அவ எப்படி இருக்கா, ஏன்னா எல்லாம் ஃப்ரூட் கொடுக்குறேன், அவனுக்கு ஃபிளவர் கொடுக்குறேன், எல்லாம் இந்த என்னெல்லாம் கொடுக்குறேன், தானம் கொடுக்கறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிருக்கா. அந்த குழந்தை பாவம் அது பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்றது. ஆனா அவன் என்ன பண்றான், செல்ஃபி எடுத்து அதுல எல்லாம் தானம் பண்றானா. அதை வந்து ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து அந்த இதுல எல்லாம் போட்டு நெட்வொர்க்ல எல்லாம் போட்டு பெருமை அடிச்சுக்காது. ஆனா அந்த மாதிரி கொடுக்குற என்னது ரஜோகுணத்தை இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம கொடுத்துடணும், இதெல்லாம் நம்ம பேரு புகழுக்கு கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். இது வந்து சேரிட்டி பெர்ஃபார்ம் வித் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சம் ரிட்டர்ன். நமக்கு அதனால என்ன கிடைக்கும், அதான் என்னன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது, வித் டிசைர் ஆஃப் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட் அண்ட் இந்த கிரட்ஜிங் மோட். இந்த நீ கேட்டு எந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இதுல கொடுப்பாங்களே, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம கொடுப்பாங்களே, அதுவும் மோட் ஆஃப் பேஷன்ல வருது, ரஜோகுணத்தை வருது. இதுல எப்படி ரஜோகுணத்தை பேராதத்தை தொண்டு எப்படி புரியறாங்க, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சம் ரிட்டர்ன். ஓரளவு திரும்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா அவன் பணத்தை கொடுத்தேன்னா பணம் இப்ப நீ கொடுப்பேன்னு எதிர்பார்க்கலாம். இல்ல நான் கொடுத்தேனே நிறைய பேர் பாக்குறாங்களா, ஒரு இடத்துல நல்லா எல்லாரும் கொடுக்குறாங்க, நான் வந்து எல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, நான் 2000 கொடுத்துறேன், எல்லாரும் என்ன பாருங்க நான் 2000 கொடுத்துருக்கேன், அந்த மாதிரி பேரு புகழுக்கெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்புறம் டிசைர் ஃபார் ஃப்ரூட்டிவ், பலனளிக்கு முடிவுகளுக்கு ஆசை, அதுவும் வேண்டாம். கிரட்ஜிங் மூட் அப்படின்னா இது கசப்பான மனநிலையில கொடுக்கணுமே, வந்து கேட்டானே இருந்தா ஓ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்க கூடாதுல்ல. அந்த மாதிரி கொடுக்கறவங்க இது பேஷன்ல இருக்காங்க, ரஜோகுணத்துல இருக்காங்க. மஞ்சுளா மாதாஜி படிக்கிறான் மாதாஜி. சீக்கிரம் எடுத்து படிக்கணும். அண்ணம்மா பிரபுஜி முடிச்ச அதேஷ காலே யத்தானம் அபாத்ரேப்யஸ்ச தீயதே அசத்கிருத மனஜ்ஞாதம் தத்தாம சமுதாஹ்ருதம். தாமசம் உதாஹ்ருதம். தாமசம் தூய்மையற்ற இடத்தில், முறையற்ற காலத்தில், தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோ குணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப இதுல என்ன கொடுத்திருக்க, அவன் எழுதியே போட்டான். எனக்கு வீடுனா என்னது, அந்த ஒரு இது என்னது, ஒரு ட்ரக் அடிக்ட். அவனுக்கு அது வாங்கணுமா, அதுக்கு வேண்டி அவனுக்கு பணம் வேணுமா, அவன்கிட்ட கிட்ட பணம் இல்லையா, கொடுப்பாங்களா யாராவது, அது கொடுக்க கூடாது இல்லையா. அப்பவும் சில பேர் கொடுப்பாங்க. அதை வாங்கி அவன் வந்து வீடு யூஸ் பண்றான்னா, வீடுனா நம்ம வீடு இல்ல, இந்த இங்கிலீஷ் வீடு, அது அந்த சாப்பிட்டா அது ஒரு கிக்கு வரும் உங்களுக்கு, அதெல்லாம் அந்த ஒரு இது காஞ்சா இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சோ அந்த நம்ம பணத்தை வச்சு அவன் அந்த மாதிரி யூஸ் பண்ணா அதோட இது பேட் எஃபெக்ட் நமக்கு தான் வரும். அதனால கேர்ஃபுல்லா நம்ம வந்து பணத்தை யூஸ் பண்ணணும். அப்போ சேரிட்டி பெர்ஃபார்ம் அட் அன் இம்பியூர் பிளேஸ். அந்த மாதிரி இடத்த பார்க்கணும், என்ன மாதிரி இடத்துல உட்கார்ந்து இருக்கான், அட் அன் இம்ப்ராப்பர் டைம் அண்ட் அன்வர்த்தி பர்சன். அவனுக்கு கொடுத்து நம்ம அதனால என்னது, அவன் வந்து இன்னும் அவனை வந்து என்ன சீரழிஞ்சு போறதுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்றோம். அந்த மாதிரி கொடுக்க கூடாது. வித்வுட் ப்ராப்பர் அட்டென்ஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இஸ் செட் டு பி இன் த மோட் ஆஃப் இக்னரன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தமோ குணத்துல உள்ளவங்க தான் அந்த மாதிரி பணம்லாம் கொடுப்பாங்க. எஸ், சேரிட்டி ஆஃப் இக்னரன்ஸ் என்ன கொடுத்துருக்கு, நோ ப்ராப்பர் ரெஸ்பெக்ட், சரியான மரியாதை இல்லாம. இப்ப கல்லு குடிச்சிருக்கான், அவனுக்கு போயிட்டு நம்ம இன்னும் இந்த சாரையும் எடுத்துக்கோப்பா, நீ இது குடிச்சுட்டல இன்னும் கொடுனா, தட் இஸ் நாட் டன். அப்ப அந்த மாதிரி உள்ள வந்து தமோ குணத்துல இருக்கிறவங்க தான் கொடுப்பாங்க. தூய்மையற்ற இடத்தில் கொடுத்தால் அது வந்து தமோ குணம். முறையற்ற நேரத்தில், அப்புறம் தகுதியற்ற நபர்களுக்கு சரியான கவனம் இல்லாமல், ப்ராப்பர் அட்டென்ஷன் இல்லாம கொடுக்கறது. சோ தொண்டு இந்த மாதிரி சேரிட்டி இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்ம வந்து கட்டுப்படணும். இந்த மாதிரி தப்பு காரியம் பண்றோம், அப்ப இதோட பாவ செயல்னு நமக்கு வந்து தொத்திக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கும். எஸ், அடுத்தது லாஸ்ட் செக்ஷன் வந்துட்டோம், நம்ம சீக்கிரம் முடிச்சுட்டோம். ஓம் தத் சத் முடிவு உள்ளியற்ற 5 ஸ்லோகம் தான் இருக்கு. யாரு நெக்ஸ்ட், திரும்பி துர்கா மாதாஜி தான் படிக்கணும். ஓம் தத் சதிதி நிர்தேஷோ பிரம்மணஸ்த்ரிவிதः பிராஹ்மணாஸ்தேன வேதாஸ்ச யஜ்ஞாஸ்ச விஹிதாः புரா. படைப்பின் ஆரம்பத்தில் இருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரமபூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது யாகங்களின் போது பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்பட்டன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இது ஓம் தத் சத் எதனால கொடுத்தோம், இப்ப நம்ம இது முடிச்சாலும் நம்ம இது ஒரு இது குடிக்கிறோம், இது பண்றோம் இல்லையா, இது ஒரு 70 ஒரு சாப்டர் முடிக்கும் போது ஓம் தத் சத் இதி அப்படி படிக்கிறோம் இல்லையா, அதேதான் தத் சத் இதி தான் முடிக்கும்.
இதெல்லாம் என்ன பிகினிங் ஆஃப் த கிரியேஷன். முதல்ல இந்த கிரியேஷன் நம்ம உலகம் உருவாக்கும் போதே இந்த 3 வேர்ட்ஸ் ஓம் தத் சத் அப்பவே யூஸ் ஆயிருக்கு. இது என்ன எதை குறிக்கிறது? பகவானை தான் குறிக்கிறது. ஓம் சொன்னாலே அதே பகவான் இருக்காரு. நம்ம பார்த்தோம் இந்த இது 13 சாப்டர்ல பார்த்தோம், 11 சாப்டர்லயோ 10 சாப்டர்லயோ பார்த்தோம். ஓம்ங்கிறதே வந்து பகவான் தான், கிருஷ்ணரை தான் குறிக்கிறது. சோ அந்த மாதிரி நம்ம கிரியேஷன், இந்த உலகம் கிரியேட் பண்ற டைம்லயே இந்த 3 வேர்ட்ஸும் யூஸ் ஆயிருக்கு. ஓம் தத் சத் were used to indicate supreme absolute truth. These 3 syllable symbolic representation were used by Brahmana. யார் பிராமணனா? என்னது? இந்த வேதம் ஓதுறவாள் இது எப்போதுமே யூஸ் பண்ணுவா. அவ வந்து ஓம் அப்படின்னு ஆரம்பிப்பா. எப்ப எந்த மந்திரம் சொன்னாலும் ஒரு ஓம் போட்டு அவங்க ஆரம்பிப்பாங்க. அது எதை குறிக்கிறது? பகவானை தான் குறிக்கிறது. அப்போ பகவானை திருப்தி பண்ணி நம்ம ஒரு இது யஜ்ஞம் பண்ணும்போது ஓம் நம சிவாயில இதை வந்து நம்ம இஸ்கான்ல இருப்போம். ஓம் நம்ம இது என்னது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் அது சொல்றோம் இப்போ பிரணத்தில. ஓம் நமோ பகவதே வாசுதேவ், ஒன்லி நமோ பகவதே சொல்றதுல ஒரு ஓம் சேர்த்து விடுறோம். ஏன்னா அது வந்து பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் நம்ம பண்றோம். அந்த மாதிரி யஜ்ஞம் மாதாஜி. அந்த தத்துனா அதுக்கு என்ன மாதாஜி அர்த்தம்? தத்துனா கண்டுபிடிக்கணும் மாதாஜி. தத்துனா என்ன? சத்துனா தத்துனா தட், சத்துனா சத்துனா that, THAT, that இங்கிலீஷ் that. என்ன மாதாஜி? காதுல விழல. THAT. ஓகே ஓகே. சத்துனா இட்டர்னல், எப்பவுமே நிலைச்சு நிக்கிறது. எட்டர்னல். ஓகே. அப்புறம் ஓம் தத் சத் இதி, இது வந்து எப்பவுமே இட்டர்னலா இருக்கிறது தான் அப்படின்னு. ஓம் கிருஷ்ணா பரம இது இல்லையா, அவர் பரமபுருஷன், அவர் வந்து இட்டர்னல் எப்பவுமே உள்ளவர் தான். இது இவர் ஓம்க்கு வந்து சவுண்ட் மட்டும் தானா, இல்ல அதுக்கு ஓம்க்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா மாதாஜி? பகவானோட பேர் தான் அது. நம்ம கிருஷ்ணா சொல்றப்ப அதுக்கு ஓம் தான் அப்படிதான். அதை வந்து பகவானை குறிக்கிறதுன்னு தான் கொடுத்திருக்கான். நம்ம இஸ்கான்ல இந்த இதுல எல்லாம் பர்பட்ல அதான் கொடுத்திருக்கான். வேற ஏதாவது வேற புக்ல ஏதாவது அர்த்தம் கொடுத்திருப்பா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா இல்ல ஈவன் டெமிகாட்ஸ்க்கு கூட ஓம் நம சிவாய கொடுக்குறாங்க. அது முருகனோட ஏதாவது இருந்தாலும் ஓம் சொல்லிட்டு தான் அவ பண்றா. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கிருஷ்ணரை ஒழித்திருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு நம்ம இஸ்கான்ல பர்பட்ல கொடுத்திருக்கிறது ஓம் வந்து கிருஷ்ணரை குறிக்கிறது. அப்ப நம்ம அதுலயே வச்சுட்டோம். மாதாஜி, ஒவ்வொன்னா பகவான் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு வரும்போது ஒலிகளில் நான் பிரணவம் ஓம் அப்படின்னு அவர் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அந்த ஒலிகள்ல அவர் பிரணவம் ஓம தான் இருக்கார். அதான் சொன்னேன், அவர் கிருஷ்ணர் தான், கிருஷ்ணரை தான் குறிக்கிறது. ஓம்னாலே இவர் கிருஷ்ணரை திருப்திப்படுத்தி ஆரம்பிக்கணும். அவரை நினைச்சு ஃபர்ஸ்ட் அவருக்கு அர்ப்பணம் பண்றோம். சத்துனா தட், அதுக்கு அப்புறமா சத்துனா எட்டர்னல். இட்டர்னல், சத்துனா இட்டர்னல், சத்தியம் இட்டர்னல். ஜி கல்பனா மாதாஜி. எஸ் மாதாஜி. இப்ப நல்லா கேட்கும். तस्मात् ओम इत्युदाहृत्य यज्ञदानतपक्रियाः प्रवर्तन्ते विधानोक्ता सततं ब्रह्मवादिनाम्. மொழிபெயர்ப்பு. இவ்வாறு ஆன்மீகிகள் எப்பொழுதும் ஓம் உடன் ஆரம்பித்து பரமனை அடைவதற்காக யாகங்கள், தானங்கள், தவங்கள் இவற்றை மேற்கொள்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுல கரெக்டா கொடுத்திருக்கு இல்லையா? உங்க வாய்ஸ் நல்லா கிளியரா வந்து. ஓகே. சோ இது வந்து அதான் இப்ப நீங்க சொன்ன அப்படிதான் ஓம் சொல்லி ஆரம்பிக்கும் போது இது பகவானை குறிச்சு நம்ம வந்து இந்த செய்கை செய்யறோம் அப்படின்னு. இப்ப நான் கூப்பிடுறோம் இல்லையா ஒருத்தருக்கு யுவர் ஹானர் அப்படிலாம். இப்ப நான் ஒரு இதுல எனக்கு கோர்ட்ல எல்லாம் போச்சுனாக்கா அந்த ஹிஸ் ஹைனஸ் யுவர் ஹானர் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி பகவானை வந்து குறிப்பிட்டு நம்ம ஓம் சொல்லிட்டு ஒரு யஜ்ஞம் பண்ணும்போது அது பகவானை குறிச்சு நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சரல் ரெகுலேஷன். இது வந்து ஸ்கிரிப்சரல் ரெகுலேஷன், ஸ்கிரிப்சர்ல எப்படி எழுதிருக்கோ அந்த மாதிரி யஜ்ஞம் பண்ணும்போது அந்த ஓம் சேர்த்து தான் நம்ம பண்றோம். So it is to attain supreme, பகவான் அடையறது இது ஒரு. அடுத்தது ஜெயலட்சுமி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படி. அத்யிதி அனபிசந்தாய பலம் யக்ஷ தபக்ரியாக தானக்ரியாச்ச விவிதா கிரியந்தே மோக்ஷ காம்சிபிஹி. பொருளுரை. ஆன்மீக நிலைக்கு உயர்ச்சி பெற வேண்டுமானால் ஒருவன் எந்த விதமான ஜட லாபத்திற்காகவும் செயல்படக்கூடாது. ஆன்மீக உலகிற்கு மீண்டும் வீட்டிற்கு இறைவனின் திருநாட்டிற்கு மாற்றம் பெறுவதற்கான இறுதி நோக்கத்துடன் மட்டுமே செயல்கள் செய்யப்பட வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
இப்ப இதுல என்ன போட்டிருக்குன்னா வித்தவுட் டிசைரிங் ஃப்ரூட்டிங், நம்ம பண்றோம் இவ்வளவு யாகம் பண்றோம், யஜ்ஞம் பண்றோம், இவ்வளவு பணத்தை செலவழிச்சு பண்றோம், இதனால எனக்கு என்ன கிடைக்கும், அதான் ஃப்ரூட்டிவ் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம இது பண்ணினதுக்கு என்ன தெரியும், அது வந்து நம்மள அது வேற டிபார்ட்மெண்ட், அவங்க பாத்துப்பாங்க, நம்ம பண்றதுக்கு எப்படி நல்லது வரும்னு சொல்லிட்டு இருந்தோமே தவிர இதனால என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இது பலஸ்ருதி அஷ்டகம் எல்லாம் படிக்கும் போது அடுத்தது 9வது என்ன வரும்னா பலஸ்ருதி, நீங்க இப்ப படிச்சதுக்கு நமக்கு என்ன லாபம் அப்படின்லாம் எனக்கு கொடுத்துருக்கா. ஆனா நம்ம அதை நினைச்சு படிக்க கூடாது. நம்ம இதுல கூட நான் சொல்லியிருக்கேன், நம்ம என்னது வேதாஸ்ல கூட அந்த மாதிரிதான் கொடுத்துருக்கு, ஸ்வீட்டா இருக்கும். அதெல்லாம் வேதாஸ்லாம் எப்படின்னா ரொம்ப ஸ்வீட் வேர்டடா இருக்கும். ஏன்னா நீங்க இதெல்லாம் பண்றீங்களே உங்களுக்கு இது கிடைக்கும், இதெல்லாம் பண்ணினா இது கிடைக்கும், அந்த மாதிரி அதை பார்த்தாலும் நம்ம பண்ணணும் தோணும். ஆனா ஏன் பண்ணணும் தோன்றது, இது கிடைக்குமே, அதை நம்ம இருக்கிறது, இதெல்லாம் உனக்கு கிடைக்கும், ஓஹோ இது கிடைக்குமா, அப்ப நான் இது பண்றேன், அந்த மாதிரி போறதுதான் தப்பு. வேதா படிக்கதான் நம்ம பண்ணணும், ஆனா பலனை எதிர்நோக்கி நம்ம பண்ணக்கூடாது. And should perform various kinds of sacrifice, penance and charity with the word tat. அதான் அது வந்து it is you அப்படின்னு நினைச்சிட்டு பகவான் நினைச்சிட்டு அது பண்றோம். The purpose of such transcendental activities is to get free from material entanglement. எது கொடுத்தாலும் அது பகவானுக்கு அர்ப்பணிக்கிறா போல நினைச்சு நம்ம இந்த யாகம் பண்ணாலும் இது பகவானுக்கு, எனக்கு அதனால ஒன்னும் லாபம் அதை பத்தி நான் எதிர்பார்க்கல, இது பகவானுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், அந்த மாதிரி எதுவுமே பண்ணணும். சேரிட்டியா பண்ணாலும் அந்த மாதிரி நான் இன்னைக்கு கொடுத்தேன் அதனால எனக்கு என்ன லாபம் நினைச்சு பண்ணக்கூடாது, பகவான் நினைச்சு பண்ணிக்கணும். எஸ் இதுதானே அடுத்தது. இதுல வந்து இது இல்ல, நான் சும்மா சொல்றேன். அப்ப இது எங்கெல்லாம் கொடுத்துருக்கேன், சாண்டோக்கிய உபநிஷத்துல கொடுத்துருக்கேன் 6.8.7 தத்துவமசி அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது தத்துவமசி, இதுல என்ன அர்த்தம்னா நீ எதுவா இருக்கியோ அது நான் இருக்கேன், உன்னுக்குள்ளேயே நான் இருக்கேன். அந்த சாண்டோக்கிய உபநிஷத்துல அந்த மாதிரி இப்ப இந்த ஐயப்ப டெம்பிள் எல்லாம் அதெல்லாம் போட்டிருக்காரு, மேலேயே போட்டிருக்கா, நீ என்ன நாடின்னு வரையே நான் உனக்குள்ளேயே இருக்கேன், தத்துவமசி நான் உன்னோட உள்ளேயே இருக்கேன் அப்படின்னு. தத் டிஸ்கிரைப் detach or தமிழ்லயே பிடிக்கும். தத் விடுதலைக்காக பிரிக்கப்பட்ட வேலையை விவரிக்கிறது. அப்படின்னா என்னது, detached work for the sake of liberation. அதான் வந்து எது பண்ணாலும் எனக்குன்னு பண்ண ஒரு வாட்டி நம்ம அதை நினைச்சுட்டோம்னா பந்தப்பட்டுருவோம். அதை பண்ணாம பகவானை நினைச்சுன்னு பண்றேன், இது பகவானுக்கு வேண்டி பண்றேன், அந்த மாதிரி பண்ணினோம்னா நம்ம பந்தப்பட மாட்டோம், விடுதலை ஆயிடுவோம். அப்புறம் இந்த நடவடிக்கைகள் பொருள் முடிவுகளை புறக்கணிப்பதன் மூலம் செய்யப்படுகிறது. தமிழ் ரொம்ப ஆர்வம். These activities are done with disregard to material result. அப்படின்னா நான் பண்றேன் இதனால என்ன பண்ணலன்னு நம்ம வந்து அதை கண்டுக்கவே மாட்டோம். பகவான் நினைச்சு நம்ம பண்ணும்போது இதுல இருந்து விடுதலை ஆயிடுவோம். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ். எஸ், அடுத்தது யாரு மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. சத்பாவே சாது பாவே ச சத் இத்யேதத் பிரயுஜ்யதே பிரசஸ்தே கர்மணி ததா சச்சப்த பார்த்த யுஜ்யதே யக்ஞே தபசி தானே ச சிதி சத் இதி சோச்யதே கர்ம சைவ தத் ததர்த்தீயம் சத் இத்யேவாபிதீயதே. பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே, இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. புருதாவின் மைந்தனே, அத்தகு யாகத்தை செய்பவரும் சத் எனப்படுகிறார். மேலும் பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அறியப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சத்துன்னு சொல்லி அதோட என்ன அர்த்தம் இதுல கொடுத்திருக்கான். அதோட ஆப்ஜெக்டிவ் என்ன, சத்து யூஸ் பண்றது என்ன நோக்கம் என்னன்னாக்கா, இது பகவானை தான் குறிக்கிறது. ஏன்னா பகவான் வந்து எப்பவும் நிலையானவர், அவருக்கு வந்து அழிவு கிடையாது, பிறப்பு கிடையாது, இறப்பு கிடையாது, எப்பவுமே நிலையானவர். அப்ப அந்த சத்து குறிக்கிறது என்னது, அவரை தான் குறிக்கிறது. நம்மளும் அப்படிதான், நம்மளும் சத்துலதான் இருக்கும். அதான் சத்துவ குணம் எல்லாம் சொல்றோம் இல்லையா, நமக்கும் அந்த இட்டர்னல் தான். ஒன்லி பாடி தான் அழிஞ்சு போட்டதே தவிர நம்ம எப்பவுமே உள்ளதான். ஆனா இந்த பகவானை நினைச்சு நம்ம அந்த ஓம் தத் சத் சொல்றது, இந்த சத்து வந்து பகவானை குறிச்சுன்னு சொல்றோம். சொல்லியிருக்கு. இது யாரு யஜ்ஞம் பண்றாலும் அவனும் சத்து தான். ஏன்னா அவனு வந்து ஆத்மா அழியறதே இல்லையா. நம்ம ஒரு யஜ்ஞம் பண்றோம்னா நம்மளும் நமக்கு அழிவு கிடையாது. இந்த பாடி அழியுமே தவிர இந்த சோல் எப்பவுமே இருக்கும். So as are all works of sacrifice, charity is true to the absolute nature. எல்லாமே சத்தியம் அண்ட் எப்பவுமே இட்டர்னலா இருக்கிறது. இத வந்து பகவானை வந்து இந்த மாதிரி சத்து இந்த மாதிரி சொல்லி நம்ம எல்லாம் என்ன யாகம் பண்றோமோ அதெல்லாம் பகவானை வந்து திருப்திப்படுத்துற போல இருக்கும். அதனாலதான் எல்லா ஸ்லோகத்தையும் அந்த மாதிரி நமக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். இப்போ ஒரு ஸ்லோகா நம்ம இப்ப 17 சாப்டர் முடிஞ்சாச்சுன்னா ஓம் தத் சத் இத்தி அப்படின்னா இது எல்லாம் உங்களுக்கு சேர்றது தத்து எல்லாம் வரும், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வரும். எஸ், அடுத்தது சத் ஏவ சௌமிய, இது சாண்டோக்கிய உபநிஷத்துல கொடுத்திருக்கு. அது எல்லா ஸ்கிரிப்சர்லயும் இந்த மாதிரி கொடுத்திருக்கு. சத் மீன்ஸ் சத் என்றால் நித்தியமானது, இட்டர்னல் சொன்னேன் இல்லையா, அது
நித்தியமானது. இறைவனின் சேவைக்காக செய்யப்படும் செயல்கள் உண்மையான ஆன்மீக தன்மையை வெளிப்படுத்துகின்றன. அத்தகைய செயல்களை செய்பவர் நித்தியமாகிறார். நம்ம செய்யறவர் எப்பவுமே நம்ம நித்தியம்தான். இன்னும் நம்ம வந்து டிரான்சென்டென்டல் இதுல போய் நம்ம வந்து நித்தியமாகிறோம். செயல்பாடுகள் நித்தியத்தை நோக்கமாக கொண்டவை, மேலும் செயல்களின் பலன்கள் நித்தியமானவை. நம்ம அதை எதிர்பார்த்து பண்ணல, ஆனா அந்த மாதிரி பகவானை நினைச்சு நம்ம பண்றதெல்லாம் நித்தியம். ஏன் நித்தியம் சொல்றான்? இப்போ நம்ம பௌதிக உலகத்துல ஏதோ படிச்சோம், நம்ம வந்து ஏதோ பொருள் ஈட்டினோம், அதை கொண்டு போப்போம். நம்ம வந்து இறந்து போகும்போது அதெல்லாம் கொண்டு போறோமோ, திரும்பி அடுத்த ஜென்மம் மனுஷனா பிறந்தா திரும்பி இதே காலேஜ் படிக்கணும், ஸ்கூல் படிக்கணும், காலேஜ் படிக்கணும், திரும்பி ABCDல இருந்து எல்லாம் படிச்சு திரும்பி ஒரு ஜாபுக்கு போயிட்டு ஒரு ரூபாய் நம்ம சேகரிக்கணும். போன ஜென்மத்தை நான் இவ்வளவு எல்லாம் பண்ணி வச்சேன், அது போச்சு, அந்த அக்கௌண்ட் க்ளோஸ்ட், போயாச்சு, படிப்பும் போயாச்சு, நம்ம சேர்த்து வச்ச என்ன நகையோ என்னது பணமோ வீடோ நிலமோ எல்லாம் போயாச்சு. ஆனா இந்த மாதிரி ஆஸ்திரியர் லைஃப்ல நம்ம வந்து இந்த வேத பாராயணம் பண்ணி இந்த மாதிரி யாகம் பண்ணி இதெல்லாம் பண்ணது என்னன்னாக்கா அந்த இது அடுத்த ஜென்மத்திலயும் நமக்கு தொடரும். இப்போ 60% நம்ம இப்ப பண்ணிருக்கோம்னா அது இறந்து போயிட்டோம், என்ன வயசாயிட்டு இறந்து போயிட்டோம்னா அடுத்த ஜென்மம் திரும்பி மனுஷனா பிறந்தோம்னா நம்ம என்ன செய்கை நல்ல செயலாம் பண்ணும்போது 61%, 62% அப்படி தொடர்ந்துட்டே போகும். அது வந்து அழிவு கிடையாது. சோ அது வந்து அந்த மாதிரி அதோட பலன்கள் நம்ம இந்த மாதிரி நல்ல நற்செயல்கள் பண்றதெல்லாம் அதோட பலன்கள் எப்பவுமே நித்தியமானவை. அப்புறம் என்ன கொடுத்திருக்கு? உண்மையில் ஆழ்நிலை ஒலி ஓங்காரம். உண்மையில் இந்த சொன்னேன் கிரியேஷன் போது என்ன சத்தம் ஓம் அதான் இருக்கும். இப்ப நான் சொன்னேன் அந்த ஸ்பேஸ்ல கூடி சத்தம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நான் இப்படி காட்டினேன், இப்படி கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஓம் சத்தம் தான் கேட்கும். ஏன்னா நம்ம மனசே அப்படிதான் இருக்கும், போயிட்டே இருக்கும். இது வந்து ஓம்காரம் தான். ஆ, உ மற்றும் ஆகிய 3 எழுத்துக்களின் கலவையாக இருந்தாலும் ஆழ்நிலை ஆற்றலை கொண்டிருந்தாலும் ஓங்காரத்தை உச்சரிப்பவர் ஓங்காரத்தையும் விஷ்ணுவையும் வேறுபடுத்தாதவர். அப்போ ஓங்காரம் வேற, விஷ்ணுன்னா கிருஷ்ணன் வேற வேற இல்லை. கிருஷ்ணரோட பேர் எடுத்தா அப்படி கிருஷ்ணரை நினைச்சுன்னு கிருஷ்ணா அப்படி சொல்லுவோம். கிருஷ்ணரோட இப்படி உருவம் வராப்புல ஓம் சொன்னாலும் கிருஷ்ணரோட ரூபம் தான் நமக்கு தெரியணும். ஏன்னா ஓங்கிறது கிருஷ்ணர் தான், அது அவரே விஷ்ணு தான். விஷ்ணுன்னா எனது கிருஷ்ணர் தான். சோ அவரை வந்து நம்ம வேறுபடுத்துறது இல்லை. மிக விரைவில் உணர்வார். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தோம்னா கூடிய சீக்கிரத்தை அதெல்லாம் நம்ம புரிஞ்சுடும். அகரே நோச்சதே கிருஷ்ணா சர்வலோகைக நாயக உ காரணே நோச்சதே ராதா மகாரோ ஜீவவாச்சக. காரணே நோச்சதே கிருஷ்ணா, அகார என்ற எழுத்து கிருஷ்ணரை குறிக்கிறது. அவர் சர்வலோக நாயகம், சர்வலோக மகேஸ்வரன் அந்த ஸ்லோகம் படிச்சோம். என்ன பொருள் மற்றும் ஆன்மீகமாகிய அனைத்து உயிரினங்களுக்கும் கிரகங்களுக்கும் அதிபதி. அது வந்து இப்ப என்னது அகாரம்ங்கிறது கிருஷ்ணரை குறிக்கிறது. அவர் வந்து மூவிங் நான் மூவிங் இந்த உலகம் உலகம் இப்ப பௌதிக உலகம் இல்ல ஆன்மீக உலகம் எல்லாத்தோட எஜமானர் யார்? அவர் தான். அவர்கிட்ட என்ன வந்திருக்கு. அப்புறம் அவர் தான் அதிபதி. அப்புறம் வேறது உக்கார என்ற எழுத்து ஸ்ரீமதி ராதாராணியை குறிக்கிறது, கிருஷ்ணரின் இன்ப ஆற்றலை குறிக்கிறது. மற்றும் ஈகாரம் மகாரம் வரும். மகாரம் என்பது உயிருள்ள பொருள்கள், ஜீவாக்கள். நம்ம மாதிரி ஜீவாக்கள் நம்ம ஹியூமன் பீயிங் மாத்திரம் இல்ல, எல்லாம் இந்த 84 lakhs ஸ்பீஷீஸ் சொன்னோமே அதெல்லாம் குறிக்கிறது. எதுல கொடுத்திருக்கு? சைத்தன்ய சரிதாமிரத ஆதிலீலா 7.128 இருக்கு. லாஸ்ட் யார் படிக்கிறீங்க? அடுத்தது படிங்க. அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தம் கிருதம் சயத் அசத்யிதி உச்யதே பார்த்த நஷ தத் பிரேத்ய நோயிஹ. கிருதாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை. அசத் என்று அறியப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். இப்பதான் நான் சொல்லி முடிச்சேன். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைன்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ அது வந்து அடுத்த வயசாயிடுது, நம்ம இறந்து போனாலும் அடுத்த ஜென்மத்தை தொடரும். ஏன்னா நல்ல செயல்கள் பண்ணிருக்கோம். அது வந்து ஆனா நமக்கு நம்ம இலக்கை நோக்கி நம்ம போக முடியல, பகவானோட இடத்துக்கு நம்ம வந்து போய் முடியலைன்னாலும் போன ஜென்மத்தை நம்ம என்ன, அதனால இந்த ஜென்மத்தையும் நம்ம இப்ப இல்ல இங்க கூடி இருக்கோம்னா போன ஜென்மத்துக்கு டெஃபினட்டா நம்ம என்ன நல்லது பண்ணிருக்கோம். அவ ஏதோ 40% 30% அவாவ நமக்கு தெரியாது, என்னவோ கொஞ்சம் பண்ணிருக்கோம், அதனால திரும்பி இந்த இதுக்கு வந்திருக்கோம். இதுலயும் 100% கிடைக்குமா தெரியாது. ஆனா அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மத்தை நம்ம ஒரு மிருகமாவோ பறவையாவோ மரமாவோ பிறக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல வந்து நிறைய ஜபம் எல்லாம் பண்றோம், காலையில எழுந்துக்கிறோம், எல்லாம் சாத்விக ஆகாரம் சாப்பிடுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா
பகவானோட இலக்குல போக முடியலனாலும் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் படிச்சிருப்போம், அடுத்த ஜென்மம் திரும்பி மனுஷனா பிறப்போம். அப்படி சின்ன வயசுல இருந்தே திரும்பி ஹரே கிருஷ்ணா சொல்லி 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 அடுத்த ஜென்மத்தையாவது முக்தி கிடைக்கட்டும், இந்த ஜென்மம் கிடைக்கலன்னா அப்படின்னு வேண்டிக்கலாம் நம்ம. அப்போ ஆனா இது வந்து இந்த ஸ்லோகம் என்னது உல்டா. அது பண்ணலைன்னா, யாரு அந்த மாதிரி பண்ணலையோ, எனிதிங் டன் சாக்ரிஃபைஸ் சேரிட்டி பினான் வித்தவுட் ஃபெய்த் பண்றேன், ஒரு தம்பத்துக்கு வேண்டி எல்லாரும் பார்க்கட்டும், எல்லா வருஷமும் எங்க வீட்டுல பூஜை பண்றேன், இந்த வருஷம் பண்றேன், எல்லாரும் பார்க்கட்டும், இவ்வளவு செலவு பண்ணி பண்றேன், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதும் சரி, சேரிட்டி கொடுக்கறதும், யாருக்கா தானம் கொடுக்கறதும் சரி, இந்த மாதிரி பினான்ஸ் எல்லாரும் பார்க்கட்டும். நான் வந்து இப்ப நவராத்திரிக்கெல்லாம் நம்ம இதுல ஆக்சுவலி எனக்கு தெரியாது, நவராத்திரி தமிழ்காரர்களுக்கெல்லாம் உபவாசம் இருப்பாங்களா? இங்க நார்த் இந்தியன்லாம் எல்லாரும் உபவாசம் இருப்பாங்க, லேடிஸ் எல்லாரும் உபவாசம் இருப்பா. நான் எங்க இதுல இல்லப்பா, எங்க வீட்டுல எல்லாம் பிராமணோ போஜன பிரியான்னு சொல்லிட்டு ஒரு இதே இருக்கு, எல்லாம் சாப்பிட்டு ஒரு நாளைக்கு நம்ம விரதம் இருந்தது கிடையாது. நானே இஸ்கான்ல வந்தப்பதான் அந்த ஏகாதசியை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். தெரியாது, சாப்பிடணும் இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப நமக்கு என்னைக்கா ஒரு விசேஷம் வந்தாலும் சாப்பிடணும்னு தான் சொல்லியிருக்கே தவிர விரதம் நான் சொல்லி கேட்டதே கிடையாது. எனி ஃபங்க்ஷன் வந்தா நிறைய ஐட்டம் பண்ணு சாப்பிடு, நிறைய அவெல்லாம் அப்படி இல்லை, நினைச்ச விரதம். நார்த் இந்தியன்ல ரொம்ப விரதம் பண்ணுவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அது எதுவுமே பகவான நம்பிக்கை இல்லாம நம்ம விரதம் இருந்தாலும் சரி, முன்னூத்தாளுக்கு காட்டுறதுக்கு வேண்டி விரதம் அந்த மாதிரி எல்லாம் பகவான் நம்பிக்கை இல்லாம பண்ணினா அது வந்து நமக்கு இது கிடைக்காது. நமக்கு அதுல வந்து அதோட என்னது பர்மனன்ட் கிடையாது. கிடைக்கும், ஏதோ புண்ணியம் கிடைக்கும், ஆனா நிலைச்சு நிற்காது, ஆயிடும், அது வந்து கத்தமாயிடும். அந்த மாதிரி பண்றது அசத், சத்து கிடையாது, அசத், அது ஆப்போசிட். அண்ட் இட்ஸ் யூஸ்லெஸ் போத் இன் திஸ் லைஃப் அண்ட் நெக்ஸ்ட். அது பண்ணிட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால எனக்கு ஏதோ புண்ணியம் கிடைக்குமா, பாவம் கிடைக்குமா, சுத்த நிலைக்கு போயிட்டேன்னா சுத்த சத்தம் ஒன்னும் இல்லை, ஒன்னும் ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் பாக்குறவங்கன்னா ஓ நல்லா பண்ணினி அன்னைக்கு சொல்லுவாளா, ஆனா அதுக்கு யூஸ் இல்லை. அப்புறம் என்னது யார் முடிச்சிடுறேன் மாதாஜி. ஓம் தத்சத் இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு ब्रह्म विद्यायां योग शास्त्रे श्री कृष्णार्जुन संवादे श्रद्धात्रय विभाग योगो नाम सप्तदशो अध्यायः सर्वं कृष्णार्पणमस्तु. கிருஷ்ணா. இப்ப நான் வந்து புடிச்சு வரேன், ரெக்கார்டிங் ஸ்டாப்.